வீட்டு கூரை மீது விமானம் இறங்கிவிட்டது போன்ற பேரிரைச்சல். சுரேந்திரன் திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். சமையலறையில் கேஸ் அடுப்பின் மீது வைக்கப்பட்டிருந்த பால் குக்கர் அப்படி கூச்சலிட்டு ஊரை கூட்டிக் கொண்டிருந்தது என்று புரிந்து கொண்டான். பூஜை அறையிலிருந்து ஊதுவத்தியின் மனம் மெல்ல அவனது அறைக்குள்ளும் பரவியது. அம்மா பார்வதி காலை ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கடவுளை வழிபட தொடங்கிவிட்டிருந்தாள். பூஜை வேளையில் கரடி போல பிள்ளையை பற்றி நினைவு தலை தூக்க அறையிலிருந்தபடியே அவள் உரத்த குரலில் உத்தரவிட்டாள். ஏய் ஊமச்சி, அந்த குக்கரை கீழே இறக்கி வை. சத்தம் தலையை பிளக்குது. தம்பி தூங்குறது உனக்கு எங்கே நினைப்பு இருக்க போகுது சனியன். ஜன்னல் திரையை விலக்கிவிட்டு மெல்ல வெளியே வந்து பார்த்தான் சுரேந்திரன். பொழுது விடிந்து புது வெளிச்சம் வேகமாக பரவி கொண்டு வருவதை உணர்ந்தான். அரை மணிக்கு முன்னதாகவே அலுவலகத்திற்கு வரப்போவதாக அவன் பரிமளாவிடம் சொல்லியிருந்தான். இப்படி தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கானே. முதல் நாள் மாலை பம்பாயிலிருந்து வந்த முதலாளியுடன் தொழிற்சாலை ஊர்வலம் வந்து கால் ஓய்ந்து போய்விட்டிருந்தான். அத்துடன் வீட்டுக்கு வந்த கையோடு கொண்டு வந்த ஃபைல்களை பார்த்து படிப்பதற்குள் இரவு 1 மணிக்கு மேலாகிவிட்டது. களைப்பும் அசதியுமாக அடித்து போட்டது போல படுக்கையில் விழுந்தவன் நன்றாக தூங்கி போனான். கனகனவென்று மணி ஓசை பூஜை அறையிலிருந்து எழுந்தது. அம்மா மணியை அசைத்தபடி ஏதோ மந்திரத்தை முணுமுணுப்பதும் கேட்டது. அது அவளது நித்தியப்படி காரியங்கள். சில நாட்கள் பூஜையை வேகமாக முடித்து கொண்டு வெளியே வந்து விடுவாள். சில நாட்கள் மெல்ல விமரிசையாக சுவற்றில் தொங்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனையை சொல்லி மெல்லத்தான் வெளிவருவாள். வீட்டை கவனிக்கவும், சமைத்து போடவும், பாத்திரங்களை கழுவி துடைத்து வைக்கவும், நாள் முழுவதும் மாடாக உழைக்கவும் வாய்ப்பேச முடியாத ஒரு வேலைக்காரி 24 மணி நேர ஏவலுக்கும் தயாராக இருக்கும்போது அம்மாவின் காரியங்கள் இஷ்டத்திற்கு இழுபடுவது இயல்புதானே. கால் மீது கனமாக படிந்து கிடந்த போர்வையை உதைத்து தள்ளிவிட்டு கட்டிலிருந்து இறங்கி அவசரமாக குளியலறைக்குள் புகுந்தான். பற்பசையை பிரஷ் மீது பிதுக்கி விட்டபடி தன் முகத்தை வாஷ்பேஷன் மேலிருந்த கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது பரிமளா சொன்னது நினைவுக்கு வந்தது. உங்களோடு கடைத்தெருவில் பார்த்தேனே, அவங்களா உங்க அம்மா? ஏன் நாங்கள் இருவரும் அம்மாவும் மகனும் போல உன் கண்களுக்கு தெரியலையா? சிரித்தான் அவன். வயது வித்தியாசத்தை ஒப்பிடும்போது அப்படித்தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு உங்க அம்மா ஜாடை கொஞ்சமும் இல்லை. என்ன அப்படி சொல்லிட்ட? சின்ன வயதில் என்னை மடியில் போட்டுக்கொண்டு தட்டி தூங்க வைக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை உரிச்சு கொண்டு வந்திருக்கிற என் செல்லக்குட்டி மகனே, தூங்குடா கண்ணு, தூங்குன்னு கொஞ்சுவாங்க. சிறு வயதில் அம்மாவை போல ஒரு சாயல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறீங்க. என்னை நீ வேணும்னே கிண்டல் பண்ணுற இல்லையா? போலியான கோபத்துடன் அவளை வெறித்தான். உங்கள் அம்மா இள வயதிலே அழகானவங்களா இருந்திருப்பாங்கன்னு தெரியுது. பெரிய இடத்தை சேர்ந்தவங்கன்னு புரியுது. இந்த வயதிலும் முகத்திலே என்ன ஒரு கலை, நடையிலே என்ன கம்பீரம், அதெல்லாம் என்கிட்ட துளியும் இல்லைன்னு சொல்கிற. உங்கள் கம்பீர குரலும் மிடுக்கான நடையும் ஆஃபீஸையே அலற வைக்குதே. அதை சொல்லலை. சட்டுன்னு பார்த்தா உங்கள் 2 பேர்கிட்டையும் ஜாடையில் ஒற்றுமை இல்லை. உங்கள் அம்மாவுக்கு சற்று நிமிர்ந்த மூக்கு, உங்களுக்கு கூரான மூக்கு. உங்கள் அம்மா தலைமுடி சுருட்டை இல்லாத வளவளப்பான நேர்முடி, உங்களுக்கு அலைபோல் சுருட்டையில் சரிந்த முடி. இப்படி பல வித்தியாசங்கள். பரவாயில்லை, ஒரே பார்வையில் ரொம்பவே எங்களை கூறு போட்டிருக்க. நீங்கள் உங்கள் அப்பாவை போல சாயலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை நானே பார்த்ததில்லை. நான் பிறந்து சில மாதங்களில் அவர் மாரடைப்பால் மரணமடைந்து போனார். துக்கிரி பிள்ளைன்னு உங்கள் உறவினர்கள் உங்களை ஏசவில்லையா? அம்மாவுக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஊரில் யாரும் எதுவும் என்னை பற்றி பேச அனுமதிக்க மாட்டாங்க. கிராமமாச்சே உங்கள் சொந்த ஊர். அங்குள்ளவர்களுக்கு சில நம்பிக்கைகள் உண்டாயிற்றே. ஊரிலே அப்பா தான் பெரிய பணக்காரர். வீடும் வாசலும் பல ஏக்கர் நஞ்சை புஞ்சை வளமும் வங்கியில் லாக்கருமாக வாழ்ந்தவர். அவசரத்துக்கு 500 1000 கடன் வாங்க அப்பா கிட்ட தான் ஊர் மக்கள் ஓடி வருவாங்க. அப்பாவுக்கு பின்னால் அம்மாவை உதவிக்கு நாட வேண்டியிருந்தது. வம்பு பேசினால் அம்மா வாயை கிழிச்சு போட்டு விடுவாங்க. அப்பாடி, அம்மா ரொம்ப கோபக்காரி போல் இருக்கே. ஆனால் உங்களுக்கு அப்படி கோபம் வரும்னு நான் நினைக்கல. எப்போதாவது வருவதுண்டு, சிரித்தான் அவன். அம்மாவை குணத்திலும் உருவத்திலும் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? உங்கள் அப்பாவை தான் நீங்கள் ஜாடையிலும் குணத்திலும் கொண்டு வந்தவராக இருக்கீங்க. கடை தெருவிலே கவனிச்சேன். உங்கள் தாயார் முகத்திலே ஒரு பரபரப்பு இருந்தது. எதையோ பற்றி கவலைப்படுவது போல கண்களில் ஒரு ஏக்கம். ஆனால் உங்கள் முகத்திலே எப்போதும் சாந்தம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் எத்தனை தொல்லைகள் என்றாலும் சிரித்து கொண்டு எரிஞ்சு விழாமல் ரொம்பவே சமாளிக்கிறீங்க. நீ பெரிய மனதத்துவ நிபுணர். அம்மாவையும் என்னையும் ஆய்வு செய்து அலசி பார்க்குற. சுற்றி வளைச்சி நீ எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியாதா? எதுக்காம்? 6 மாதத்துக்கு மேலே ஆகிறது நாம் காதலிக்க தொடங்கி. இன்னமும் உங்களுக்கு அந்த நினைவு இல்லை. என்னை அழைத்து கொண்டு உங்கள் அம்மா எதிரில் நிறுத்தி இவள்தான் உங்கள் வருங்கால மருமகள் என்று சொல்லி துணிவுடன் அறிமுகப்படுத்த நெஞ்சில் தைரியம் இல்லை. இதுதானே உன் குற்றச்சாட்டு? எங்கள் வீட்டுக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போய் என் பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்தேனே. வருங்கால கணவர் என்றா அறிமுகம் செய்து வைத்தாய். திருமணம் என்ற பேச்சு உங்களிடமிருந்து தான் ஆரம்பமாகணும். அதுவரை நீங்கள் எனக்கு எங்கள் நிறுவனத்திலே வேலை பார்க்கும் ஒரு அலுவலர், பழகுவதற்கு இனியவர் என்றுதான் அறிமுகம் செய்ய வேண்டியிருந்தது. உங்கள் அப்பா அம்மா இருவரும் என்னை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத அளவு காதில் பூசுட்டி கொண்டு இருந்தார்களா?
எங்கள் அம்மாவுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் என் வாயால் வரட்டும் என்று பொறுமையாக இருக்காங்க. அப்பா என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாரே, அதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்கலையா? என் வீட்டிற்கு உன்னை அழைத்து சென்றால் அம்மாவுக்கு தான் அபிப்பிராயம் தெரிவிக்க இயலும். என் அப்பா சாப்பாட்டறை சுவற்றிலே சட்டத்திற்குள் ஒரு பெரிய இடத்தில் சிரித்து கொண்டிருப்பார். உங்கள் அப்பாவின் படத்தை பார்த்து வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா ஜாடையா என்று நன்றாக கண்டுபிடித்து சொல்ல முடியும். உருவ ஒற்றுமையில் நான் அவரை போலவும் இல்லாதிருந்தால் உங்கள் பாட்டன் அல்லது முப்பாட்டனைப் போல இருக்கிறீங்களோ என்னவோ. ஒரு குழந்தையின் உருவ அமைப்பிலும் குணத்திலும் 47 தலைமுறையின் சாயலும் குண விசேஷமும் தென்படலாம்னு விஞ்ஞானம் சொல்லுது. இப்படி வாயை பெருக்காதீங்க. எனக்கு வேலை இருக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் என்னை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முயற்சி செய்யுங்க. இப்போவே என்னை இப்படி ஆட்டி படைக்கிறாயே. வலது காலை எடுத்து உள்ளே வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா ரொம்பவும் நீ படுத்துவ. வேலைக்கு போகும் பெண்ணான், சரிநிகர் சமானமாக ஆண்களோடு உழைக்கும் ஒரு ஊழியர், படித்தவள், பாரதியின் அபிமானி, வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சரிநிகர் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்று உரிமை குரல் எழுப்ப அஞ்ச மாட்டேன். போதுமா சார்? என்னை கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்ய விடுங்கோ. ரொம்பவும் தொணதொணக்காதீங்க என்று கேலியாக பேசிவிட்டு வணக்கம் செலுத்தும் பாணியில் கைகளை கூப்பிவிட்டு தன் மேஜமன் விரிக்கப்பட்டு கிடந்த ஃபைல் முன் குனிந்து கொண்டாள். ஓங்கி அவள் தலையில் ஒரு கொட்டு செல்லமாக கொட்டி அந்த ஆழமான முகம் கோபத்தில் சிவப்பதை அள்ளி பருக வேண்டும் போன்ற ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தன் அறையை நோக்கி போய்விட்டான். 6 மாத கால பழக்கம்தான். ஆனாலும் பரிமளாவை பல ஆயிரம் ஆண்டுகளாக தெரிந்தவன் போல ஹலோ குட் மார்னிங் என்று சொல்வதற்குள்ளே மனம் ஓடி அவளது உள்ளத்துடன் ஒட்டிக்கொள்வதை உணர்ந்து கொண்டிருந்தான். முதலாக அவளை அங்கு அவன் சந்தித்ததை பற்றி நினைத்த போதெல்லாம் அவனுக்குள் ஒரு சிரிப்பு எழுவது வழக்கம். அவன் வேலை பார்த்த அந்த நிறுவனத்திற்கு பல கிளைகள் நாட்டின் பல பாகத்தில் இருந்தன. உரம் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவிலும், மின்விசை கம்பிக்குழல் தயாரிக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை அம்பத்தூரிலும் இருந்தன. நகரத்திலே அவர்களது சில்லறை வியாபார நிலையமும் அலுவலகமும் இருந்தன. பம்பாயில் விற்பனை பகுதியில் உயர்மட்ட அலுவலராக நியமிக்கப்பட்டிருந்த சுரேந்திரன் ஓராண்டு காலத்திற்கு பின்னர் சென்னைக்கு மாற்றப்பட்டிருந்தான். பதவி உயர்வு, சம்பளம், அலுவலகம் தந்து உதவிய வீடு, கார் என்று பல வசதிகள் அவனுக்கு தரப்பட்டன. கிராமத்து வீட்டை காலி செய்து கொண்டு கிளம்பி மகனுடன் கூடவே வசிக்க ஆசைப்பட்டாள் அம்மா பார்வதி. கணவரின் மரணத்திற்கு பின்னர் அவள் தேவைக்கு அதிகப்படியான பூமியை விற்று காசாக்கி வங்கியில் சேமித்து வைத்திருந்தாள். இருந்த கொஞ்ச பூமியும் பயிரிட்டு உதவ தன் கணவரின் தூரத்து உறவுக்காரர் ஒருவரின் கையில் ஒப்படைத்து விட்டிருந்தாள். வீட்டை விற்க மனமில்லை. கிராமத்து வீடு அத்தனை விலைக்கு போகாது என்பதொரு காரணமும் கூட. வேலைக்காரியாக அடிமையாக வாய்த்திரவாது கிடைக்கும் ஊமை பெண் சுகுணாவின் தாய் செல்லம்மா அவர்களுக்கு தூரத்து உறவு. சுரேந்திரனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து சுகுணாவும் செல்லம்மாளும் அவர்களை அண்டிக் கொண்டு கிடந்தவர்கள். மூட்டு வீக்கமும் இரத்த அழுத்தமும் வயதின் தன்மையும் அதிகமாகிவிட்ட செல்லம்மாள் பட்டணத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விரும்பவில்லை. பார்வதி அம்மா என்னை இங்கே விட்டுட்டு போங்க. தோட்டத்து செடி கொடிகளை பார்த்துட்டு வீட்டை கவனிச்சுக்கிறேன். நெல்லும் உளுந்தும் நம்ம பூமியிலே விளையிறதுல எனக்கு கொஞ்சம் தந்து விடுவார் உங்கள் பங்காளி. மாதம் கை செலவுக்கு ஏதாச்சும் நீங்கள் அனுப்பி வச்சா போதும். என் கட்டை கீழே வளர மட்டும் வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருப்பேன் கெஞ்சினாள். கடல் போல வீடு என்று அதை விட்டு விடுவதற்கு மனமில்லாத அம்மா செல்லம்மாளின் வார்த்தைகளில் ஆறுதல் அடைந்தாள். உன் மகள் பட்டணத்தில் எனக்கு துணையாக இருக்கட்டும். வீட்டு வேலைகளில் கொஞ்சம் கை கொடுக்கட்டும். அதற்கு பதிலுக்கு உன் காலம் முழுவதும் இந்த வீட்டில் நீ தங்கிக்கோ. செலவுக்கு ஏதாவது அனுப்பிடுறேன் என்று ஒப்புக்கொண்டிருந்தாள். வருஷ முடிவில் ஒருமுறை 10 நாள் லீவு எடுத்துக்கொண்டு காரிலே அம்மாவுடன் வேலைக்காரி சுகுணாவுடன் அவன் கிராமத்துக்கு போய் தங்கிவிட்டு வந்தான். கிழவி செல்லம்மாளிடம் மகன் பேசிக்கொண்டு நிற்பதை கண்டால் கூட பார்வதிக்கு பிடிக்காது. கண் பார்வை மங்கி கால் தடுமாற திண்டாடி கொண்டிருக்கும். அதோட உனக்கு என்ன பேச்சு வச்சிருக்கு? கொஞ்சம் காலார நடந்து போய் காவேரியவாது பார்த்துட்டு வா. மெட்ராஸில் தான் நாம் எப்பவும் குழாயை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறோமே என்று கத்துவாள். அம்மா ஒரு பலத்த பொசசிவ் உமன். தன் மகனை தன்னிடமிருந்து யாராவது அபகரித்து கொண்டு விடுவார்களோ என்று பயப்படுறவள். 1 வருஷ காலம் தனியே பம்பாயில் அவன் வசித்த போது கிராமத்துக்கு அருகில் இருந்த டவுனுக்கு போய் வாரத்திற்கு 2 முறை அவள் அலுவலகத்திற்கு ட்ரங்கால் செய்து விடுவாள். என்ன ஆஃபீஸ் வேலை வேண்டியிருக்கு? அப்பா போல விவசாயம் செய்துட்டு இருக்கலாம். மற்றவனுக்கு கை கட்டி சேவகம் செய்ய வேண்டியதில்லை. கேட்டா தானே. ஒவ்வொரு முறையும் ஓலமிடுவது வழக்கம். பட்டணத்திற்கு மாற்றலாகி வந்ததும் அவள் உடனடியாக பெட்டி படுக்கை சகிதம் கிளம்பிவிட்டாள். இனி ஒரு கணம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறதா உத்தேசமில்லை சுரேன். எனக்கு வயசாகிட்டே வருது. உன் கைக்குள்ளி வாங்கிட்டு போகணும்னு ஆசை என்று அழுதாள். சுரேந்திரனுக்கு அம்மா மீது கொள்ள ஆசை. அவன் நினைவு தெரிந்த நாளிலிருந்து காதுகளில் வைரக் கம்மல்கள் மின்ன, கழுத்தில் பட்டையாக தங்கச்சங்கிலி ஒளியிட, கருகருவென்று கூந்தலை கோதி முடிச்சு கொண்டு வெள்ளை புடவையும் விபூதி அணிந்த நெற்றியுமான ஒருத்தியை தான் அவன் அறிவான். அவசரமாக குளித்துவிட்டு அலுவலக உடையணிந்து கொண்டு அவன் சாப்பாட்டறைக்குள் வருவதற்குள் அம்மா பார்வதி சுகுணாவை ஏவி கொண்டிருந்தாள். நாள் முழுவதும் கத்தி தொண்டை காஞ்சி போகிறது. சனியன் பேச வாய்தான் இல்லைன்னா காதுமா செவிடாய் இருக்கணும். இவளோட ஜாடை காட்டி நாள் முழுக்க நாம் பரதநாட்டியம் ஆட வேண்டியிருக்கு.
உரத்த குரலில் கத்திவிட்டு தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்து விட்டாள். ஏம்மா இப்படி கத்தி கூச்சலிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்க? ஊமையாக பிறந்தது சுகுணாவின் தவறா? பாவம் அவங்களுக்கு நம்மை தவிர யார் அம்மா ஆதரவு? சும்மாவா இங்கே தங்கிட்டு இருக்காங்க? பட்டணத்திலே இப்படி நன்றி விசுவாசத்தோட நாள் முழுக்க உங்களுக்கு உழைக்க சட்டுன்னு வேலையாள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. கம்முன்னு இருங்கோ. சிறிது அதட்டலாக பேசிவிட்டு மேஜை அருகே உட்கார்ந்தான். சமையலறை கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்த சுகுணா அவனை கண்டதும் கண்கள் பளபளக்க மிகவும் பரபரப்புடன் இட்லி நிறைந்த பாத்திரத்தையும் சட்னி கிணத்தையும் தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். சூடான இட்லியை பரிமாறி தட்டின் ஓரத்திலே சட்னியை அள்ளி வைத்துவிட்டு காஃபியை கலக்கி வர உள்ளே விரைந்து ஓடினாள். பேச முடியாது என்ற குறையை தவிர செயலில் அவள் சளைத்தவளே இல்லை. வாய் திறந்து அவன் எதுவும் கேட்கும் முன் குறிப்பறிந்து ஓடோடி வந்து உதவி செய்வதில் வெகு சாமர்த்தியக்காரி. பட்டணத்திற்கு வந்த பின் ஏனோ அவனிடம் ஒரு மாறுதல். முன்னை விட உடல் இழுத்து காணப்பட்டான். கருகருவென்ற தலைமுடியில் நரைக்கோடுகள் அதிகமாக தென்பட்டன. கண்களை சுற்றியும் வாயின் கடைப்பக்கத்தில் லேசான சுருக்கங்கள் காணப்பட்டன. எதிர்பக்கம் அமர்ந்து கொண்டு நெய்யை கரண்டியால் முகர்ந்து இட்லி மீது கொஞ்சம் விட்டு உபசரித்து கொண்டு இருந்தாள் பார்வதி. காஃபி டம்ளரை கொண்டு வந்து அருகில் வைத்த சுகுணாவை சுட்டி எரிப்பது போல பார்த்தாள். திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இங்கே நின்னா தம்பிக்கு வயிற்று வலி வந்துடும் சீறினாள். பறக்க பறக்க விழித்தபடி சில வினாடிகள் நின்ற சுகுணா பார்வதியின் உதட்டசபை புரிந்து கொண்டு உள்ளே மறைந்து போனாள். அம்மா, தினமும் பூஜை செய்துவிட்டு காஃபி பலகாரம் சாப்பிட வரீங்க, அவைகளை கொண்டு வந்து பரிமாறும் அந்த வாயில்லா சுகுணா அம்மாவை ஏன் இப்படி கசந்துக்கிட்டு திட்டுறீங்க? கேட்டபடி இட்லியை பிட்டு சாப்பிட தொடங்கினான். பீடை எந்த வேளையில் நம் வீட்டில் கால் வச்சதோ அந்த நாளிலிருந்து எனக்கு சனி திசை ஆரம்பமாகிவிட்டது. வந்த கொஞ்ச காலத்திலே உங்க அப்பா போயிட்டார். நான் பிறந்தவுடனே அப்பாவை விழுங்கி விட்டேன்னு என்னை அல்லவா கோவிச்சுக்கணும். நீயும் இல்லாட்டி அந்த மாபெரும் இழப்பை நான் எப்படி சகிச்சுப்பேன்? அம்மா, சும்மா என் காதுபட அவங்களை நீங்கள் கோவிச்சுக்கிறது எனக்கு பிடிக்கல. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வாயில்லாத ஜீவனை போல அவங்க மனசில் இருக்கிறதை சொல்ல முடியாமல் திண்டாடுறது எனக்கு புரிகிறது. சரி சரி, காலை வேளையில் சுகுணாவின் புராணம் எதற்கு? தட்டில் இருக்கிறதை பார்த்து சாப்பிடு. அம்மா, சுகுணா அம்மாவின் வலது கை மேலே அந்த காயவடு எப்படி அம்மா வந்துச்சு? ஒரு வாட்டி நீங்கள் என்னவோ சொன்னீங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு பரிமாறினப்போ கையை பார்த்தேன். மனதுக்கு வேதனையாக இருந்தது. பட்டையா 2 பெரிய வடு, தங்கம் போல சிவப்பு கை மேலே கருப்பு அந்த வடுவை பார்க்கும்போது இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? சுகுணாவை பற்றி பேச்சு எதுக்கு இப்போ? அவள் சின்ன வயசில் ரொம்ப கை நீட்டக்காரியாக இருந்தா. நம்ப முடியல அம்மா. நம்ம வீட்டில் ஒரு நயா பைசா கூட அவங்க தொட்டதில்லை. சூடுபட்ட பின் வந்த புத்தி அது. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி அம்மா உங்கள் அப்பாவின் உறவுக்காரி. திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தா. அவள் ரொம்ப பணக்காரி. பிடிப்பிடியா தங்கச்சங்கிலியும் வைர நெக்லஸுமா மின்னிக்கிட்டு இருந்தா. ஏழைத்தாய், வாயில்லாத ஊமை பொண்ணுன்னு இறக்கப்பட்டு 2 பேரையும் வீட்டோட வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஊமச்சி என்ன பண்ணினா தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியோட நகையை திருடிட்டான்னு சொல்ல போறீங்க. நான் நம்ப மாட்டேன். நம்பிதானே ஆகணும். அவளை பெற்ற ஆத்தாவே கோபம் தாங்க முடியாமல் நம்ம உறவுக்காரோட வைர நெக்லஸை எடுத்து பாவாடை இடுப்பிலே ஒளிச்சு வச்சிருந்த மகளை கையும் களவுமாக பிடிச்சி அடிச்சிட்டு திருட்டு வழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அடுப்பில் இரும்பை பழுக்க காய்ச்சி. ஐயோ அம்மா, மேலே சொல்லாதீங்க. எனக்கு கேட்கவே பிடிக்கல. சுகுணா அம்மா சின்ன வயதில் திருடினாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அப்படியே திருடி இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை கொடூரமானது அம்மா. நானா சூடு போட்டேன். அவ தாய் செல்லம்மா போட்டாள். வேகமாக சாப்பாடு டிஃபனை முடித்து கொண்டு அவன் எழுந்திருந்தான். வரேன் அம்மா என்று கூறிவிட்டு சாப்பாட்டறையில் தொங்கிய தந்தையின் போட்டோவை வணங்கிவிட்டு கார் சாவியுடன் வாயிலுக்கு புறப்பட்டான். காரை எடுத்தபோதுதான் நினைப்பு வந்தது. அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அந்த முக்கிய ஃபைல்கள் கொண்ட பெட்டியை உள்ளே வரவேற்பறை மேஜை மீது வைத்து விட்டிருந்தான். அவன் உள்ளே திரும்பும் முன் மூச்சிறைக்க பெட்டியை தூக்கி கொண்டு சுகுணா வெளியே ஓடி வந்தாள். மௌனமாக பெட்டியை அவனிடம் நீட்டிவிட்டு புன்னகைத்தாள். கழுத்தில் நூல் பிரிந்த ரவிக்கையும் முந்தானையில் கிளிசல்கள் தென்பட்ட புடவையுமாக அவளது தோற்றத்தை பார்த்ததும் அவனுள் ஒரு எரிச்சல் இயல்பாகவே ஏற்பட்டது. வேலைக்காரி என்றால் இப்படி வறுமை கோலத்திலே வச்சுக்கிட்டு இருக்கணுமா அம்மா? என்னை பார்க்க 4 பெரிய மனிதர்கள் வருவார்கள். சுகுணா அம்மா சுத்தமான புடவை ஒன்றை அணிந்து வந்து சிற்றுண்டி பரிமாறினால் தானே கௌரவமாக இருக்கும். இது பட்டணம் அம்மா, நம்ம கிராமம் இல்லை என்று படபடவென்று அம்மாவிடம் சொன்னான். கார் கேட்டை தாண்டி வெளியே செல்லும் வரை இறுக கோபத்தை அடக்கி கொண்டிருந்தாள் பார்வதி. கேட்டை மூடிவிட்டு ஆவேசமாக சுகுணா பக்கம் பார்த்தாள். ஊமை கோட்டான், உன்னை யார் பெட்டி தூக்கிட்டு வர சொன்னது? கட்டு கழுத்தி போல குழந்தை வெளியே போகிற சமயம் அந்த வாசலில் நிற்கணுமா? உன் மூஞ்சிலே விழிச்சா ஓங்கி கத்திவிட்டு ஆங்காரமாக அவளை பார்த்தாள். பதில் பேச முடியாது பரிதவித்தாள் சுகுணா. உள்ளே போ சனியனே, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்பாங்க கத்தினாள் பார்வதி. உள்ளத்திலே பொங்கி எழுந்த உணர்வுகள் அனைத்தும் கண்ணீராக கண்ணில் பெருக பேச முடியாத இயலாமையால் முகைத்து தசையும் உதடுகளும் சுருங்கி விரிய கலவரத்துடன் நின்ற சுகுணா கன்னத்திலே விழுந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு ஒரே ஓட்டமாக சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். அன்று அலுவலகத்திற்கு வந்து மேஜை மேலிருந்த கடிதத்தை படித்த பின்புதான் அவனுக்கு சங்கதி தெரிந்தது. பரிமளாவின் தந்தைக்கு ஒரு சிறு அறுவை சிகிச்சை நடக்கவிருந்தது. துணையாக அப்பாவுடன் அவள் ஆஸ்பத்திரிக்கு போக நேரிட்டதால் ஒரு நாள் லீவ் எடுத்து கொண்டிருந்தாள்.
அவள் இல்லாதது அந்த அலுவலகமே ஒளியிழந்து விட்டதை போன்ற பிரமிப்பில் அவன் தன் ஆசனத்தில் அலுப்புடன் சாய்ந்து கொண்டான். காலை பொழுது முழுவதையும் தொழிற்சாலையை கழித்துவிட்டு அலுப்புடன் வந்தவன் பகல் உணவின் போது அவளுடன் பேசி சிரித்தபடி நேரத்தை இனிமையாக கழிக்க எண்ணியவனுக்கு பெருத்த ஏமாற்றம். ஆஃபீஸ் பையன் அரைக்கதவை தள்ளி திறந்து கொண்டு ஐஸ் துண்டுகள் மிதந்த நீர் நிறைந்த கண்ணாடி கூஜாவையும் டம்ளரையும் மேஜை மேல் வைத்துவிட்டு நகர்ந்தான். பார்வதிக்கு தன் மகன் வெளியிலுள்ள ஹோட்டல்களில் எதுவும் சாப்பிடுவது பிடிக்காது. கண்ட எண்ணெயை விட்டு கண்டபடி சமைக்கிறார்கள், உடம்பு கெட்டுவிடும் என்று தினசரி முக்கிய காரியமாக சுகுணாவை ஏவி அவனது பகல் உணவை பிளாஸ்டிக் டப்பாவில் கட்டி வைக்க ஏற்பாடு செய்திருந்தாள். பிரீஃப்கேஸை திறந்தான் சுரேந்திரன். ஒரு ஓரமாக ஒரு பிளாஸ்டிக் உரைக்குள் மிக பத்திரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய டப்பாவை எடுத்தான். காகிதங்கள் மீது உணவு கசிந்து கரைப்படுத்தி விடாதிருக்க மிக்க பாதுகாப்புடன் சுகுணா பலமுறை உரைக்குள்ளே டப்பாவை அழுத்தமாக சுற்றி வைத்திருந்தாள். வாய்ப்பேச தெரியாவிட்டாலும் அவள் எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாள். அவனுக்கு சுக்கா ரொட்டியும் வெங்காயம் பூண்டு சேர்த்து எண்ணெயில் வதக்கிய சிறுகீரை கறியும் ரொம்பவும் பிடிக்கும். ரொட்டி மீது கீரை புரட்டை நன்றாக பரத்தி அதை சுருட்டி இரண்டாக வெட்டி சுருள் சுருளாக அழகாக டப்பாவுக்குள் அடுக்கி வைத்திருந்த பாங்கே நாக்கில் நீரை சுரக்க செய்தது. பரிமளா அருகில் இருந்தால் வாயூறி போய் விடுவாள். சுகுணா அம்மா நல்லாவே சமைக்கிறாங்க, ரொம்ப கைமணம் என்று புகழ்ந்தபடி அவனது பகல் உணவை பகிர்ந்து கொண்டிருப்பாள். நல்ல மனமும் கையில் திறமையும் ஓயாத உழைப்பை தரும் விசுவாசமும் உள்ள சுகுணாவை வாயில்லா ஊமையாக்கி கடவுள் படைத்து விட்டது ஒரு கொடுமைதான். இளம் வயதில் பார்க்க பளிச்சென்று இருந்திருப்பாங்களே, அவங்களை கல்யாணம் செய்துக்க யாரும் முன்வரவில்லையே. பாவம், வயது காலத்தில் வாயும் பேச முடியாது, எப்படித்தான் வாழப்போகிறார்களோ. அம்மாவிடம் சொல்ல வேண்டும். வேலை செய்ய முடியாது. சுகுணா ரொம்பவும் தள்ளாடி போய்விட்டாலும் வீட்டை விட்டு விரட்டாது ஒரு உறவுக்காரியைப் போலவே கூடவே காலம் முழுவதும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டும். சுகுணா விஷயத்தில் கொஞ்சம் பரிவாக பேசினால் கூட அம்மாவுக்கு பொறுக்காதே. ரொட்டியை தின்று முடித்துவிட்டு தண்ணீரை குடித்து சீக்கிரமாக தன் பகலுணவை முடித்து கொண்டான். அருகிலிருந்த கழிவறைக்குள் சென்று வாஷ்பேஷனில் களைப்பு போக முகத்தை கழுவிக்கொண்டு பையிலிருந்த சீப்பால் கிராப்பை ஒதுக்கி கொண்டான். அலை போல முடி எப்படி அழகா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் விளையாட்டாக பரிமளா அவனது தலைமுடி மீது கையை வைத்து விரல்களால் துளாவின போது மேனி புல்லரிக்க அவன் மெய்மறந்து போனான். பரிமளாவை முதலாக சந்தித்தது ஒரு இனிய தொடர்கதையாக மனதை நிறைக்க அதை பற்றியே சிந்தித்த வண்ணம் அறைக்குள் உட்கார்ந்தான். அங்கு வேலையை மேற்கொண்டு வந்து சேர்ந்த முதல் நாள் முழுவதும் அவனது பொழுது தொழிற்சாலையை பார்வையிடவும் அலுவலர்கள் அறிமுகம் செய்து கொள்வதிலும் கழிந்து போயிருந்தது. நகரத்திலிருந்து அலுவலகத்திற்கு வந்தபோது அவன் மிகவும் களைத்து போயிருந்தான். அறையின் மேஜை மீது குவிந்து கிடந்த ஃபைல்களை பார்த்துவிட்டு ஒரு ஃபைலில் இருந்த கணக்கில் ஒரு சிறு தவறை கண்டு வெகுண்டபடி அதை பற்றி கேட்க மேஜையிலிருந்து பட்டனை அழுத்தினான். அலுவலக பையன் உள்ளே வந்து சலாம் அடித்தான். இந்த ஃபைல்களை பார்வையிடுகிறது யார் என்று அவன் கேட்கும் முன் கணக்கு வழக்கு பகுதியில் இருக்கும் தலைமை அக்கௌண்டன்ட் நான் தான் சார் என்றான். தலைமை அக்கௌண்டண்டை அழைக்க பொறுமையின்றி ஃபைலுடன் வேகமாக அறையை விட்டு வெளிப்பட்டு அந்த பகுதிக்கு சென்றபோது புஷ் என்று கஞ்சியில் முடமுடத்த மல்மல் சேலையில் ஒரு நீல மலர் போல ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை கண்டு திகைத்து போனான். சீஃப் அக்கௌண்டண்டை பார்க்கணும், அவர் எங்கே இருக்கார்னு சொல்ல முடியுமா? இங்கேதான் சார் இருக்கார். புன்னகையுடன் பரிமளா எழுந்து நின்றபோது கொடி போன்ற அவளது அழகு தோற்றத்தை கண்களால் விழுங்கினான். தயவு செய்து அவரை கூப்பிடுறீங்களா? வியப்பை விழுங்கி கொண்டு கேட்டான். எதிரையே நின்று கொண்டிருக்கிறார் சார். ஐஎம் சாரி, உங்களுக்கு புரியவில்லை போலிருக்கு. நான் தான் இந்த செக்ஷனுக்கு தலைவி. திடுக்கிட்டு போனான் அவன். சட்டென்று சமாளித்து கொண்டு கையோடு கொண்டு வந்த ஃபைலை பிரித்து அந்த தவறை அவன் சுட்டி காட்டிய போது தோள்களை அவள் லேசாக குலுக்கினாள். சாரி சார், நான் இங்கே வேலைக்கு அமர்ந்து சில நாட்கள் தான் ஆகின்றன. இதற்கு முன் இங்கே நீங்கள் எதிர்பார்த்த பட்டை நாமம் கதர் சட்டி வழுக்கை தலை திருமலை அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் காலத்தில் ஏற்பட்ட தவறு. நான் பொறுப்பாளி அல்ல. திருமலை ஓய்வடைந்து விட்டதுடன் உலகத்திலிருந்தும் ஓய்வு பெற்று கொண்டு விட்டார். அதனால் ஆடிட்டிங் போது இந்த தவறை ஒழுங்கு செய்ய வேண்டியது தவிர வேறு வழி இல்லை. ரொம்ப குறும்புக்காரி, துணிச்சலா பேசுகிறாளே, பொல்லாதவளா இருக்கிறாளே. ஐசி என்று கூறிவிட்டு உள்ளே வந்தான். அவனது பார்வையிலே அவள் பிசினாக ஒட்டி கொண்டு விட்டாள். சிரிக்கும்போது அழகான பல்வரிசை, கண்களில் எத்தனை குறும்புத்தனம், கைவிரல்கள் பிஞ்சி வெண்டைக்காயை போல. பிரமாதமாக ஒப்பனை செய்து கொள்ளவில்லை. ரொம்ப எளிமையாகத்தான் உடுத்தியிருந்தாள். ஆனாலும் எத்தனை ஒரு கவர்ச்சி. அவளையே நினைத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் எதிர்பார்த்தபடி அந்த சந்திப்பு ஒரு மழைநாள் அன்று ஏற்பட்டது. சோவென்று மானம் மகிழ்ச்சி கொள்ளாது கொட்டத் தொடங்கியது. கூடவே பூமியை பிளந்துவிடும் போன்ற இடியோசை. மாடியிலிருந்து இறங்கிய அவள் லிஃப்டை விட்டு வராந்தவிற்கு வந்ததும் யோசனையுடன் நின்றாள். மழை இப்போ கொஞ்சம் நிற்க தொடங்கியிருக்கு. பூராவும் நிற்காது. அதனாலே குடையை விரிச்சுக்கிட்டு வேகமாக பஸ் நிலையத்துக்கு நடங்கோ. அலுவலக பையன் தன் தலை மீது ஒரு நாளேட்டை மூடிக்கொண்டு கூவிவிட்டு மலையில் பாய்ந்து ஓடினான். சிறிது நேரம் நின்று பார்த்தாள். மழை கொஞ்சம் குறைந்து கொண்டு வந்தது. ஆனால் இடி ஓசை அது தொடர்ந்த வண்ணம் இருந்தது. அலுவலக ஊழியர்கள் அனைவரும் எப்படியோ மழையும் இடியையும் பொருட்படுத்தாது குடையை விரித்தவர்களும் தலையில் துண்டை போட்டவர்களுமாக விரைந்தனர். அவள் நின்று கொண்டே இருந்தாள்.
பாதாணியின் ஓசை பின்னால் ஒலிப்பதை கேட்டு மெல்ல திரும்பினாள். கடைசியாக மிகவும் நிதானமாக லிஃப்டிலிருந்து கைப்பையுடன் மலைக்கோட்டுடன் வெளிவந்த அவன் வராந்தாவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு நான் உதவலாமா? புன்முறுவலுடன் கேட்டான். படபடவென்று ஒரு இடியில் கட்டிடமே அதிர்ந்தபோது அவள் சட்டென்று சுவற்றை பிடித்து கொண்டாள். இடின்னா உங்களுக்கு பயமா? அவன் சிரித்தபோது பரிமளாவின் முகம் சிவந்து போயிற்று. கண்கள் கோபத்தால் மின்னின. எங்க அம்மாவுக்கு கூட ரொம்ப பயம். இடிக்க தொடங்கியதும் அம்மா ஒரு போர்வையாலே தலையை மூடிக்கிட்டு படுக்கையிலே போய் படுத்துப்பாங்க. வானத்துக்கு கீழ் குடியிருந்து கொண்டு இடிக்க பயப்படுவது சாத்தியப்படுமான்னு நான் அவங்களை கேலி செய்வேன். ஆனாலும் அவங்க பயம் போகல. இத்தனை நாளி எங்க அம்மா கம்பளிக்கிடையிலே ஒளிஞ்சு கொண்டிருப்பாங்க. பக்கென்று சிரித்து விட்டாள் பரிமளா. பளிரென்று வீசிய மின்னலில் அவளது முகம் பளிச்சென்று அந்த சிரிப்பில் மலர்ந்து அழகாக தென்படுவதை கவனித்தான். மேனியெல்லாம் புல்லரிக்க அவளையே கண் கொட்டாது பார்த்து கொண்டு நின்றான். சரி சார், உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா என்னை பஸ் நிலையம் வரை உங்கள் காரில் கொண்டு விடுங்கோ. ரொம்ப உதவியாயிருக்கும். உதவி வேணுமான்னு நான் தான் முதலில் கேட்டவன். உங்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவனும் நான் தான். சிரித்தபடியே அவன் மின்னலையும் இடியையும் பொருட்படுத்தாது அசட்டையாக தோட்டத்திற்குள் இறங்கினான். இங்கேயே நில்லுங்க, காரை கொண்டு வருகிறேன் என்று ஓட்டமும் நடையுமாக கார் நின்ற இடத்திற்கு விரைந்தான். பஸ் நிலையத்தில் அவளை அவன் விட்டு போக விரும்பவில்லை. அவளது வீட்டு வாசலில் பத்திரமாக இறக்கிவிட்டு விடைபெற்று கொண்டு திரும்பினான். அதற்கு பின் இன்னொரு மழை நாளின் போதும் அவளை தன் காரில் ஏற்றுக்கொண்டு வீட்டில் சேர்ப்பித்தான். மெல்ல இப்படி ஆரம்பித்தது அவர்களது தொடர்பு. பின்னர் தினமும் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு வீடு வரை கொண்டு சேர்ப்பதை ஒரு இன்ப பணியாக்கி கொண்டு விட்டிருந்தான். பயணத்தின் போது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கும் அவரிடம் அவன் கண்ணியமாகவே நடந்து கொண்டான். தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டான். அவளும் தன் குடும்பத்தை வார்த்தைகளால் அறிமுகப்படுத்தினாள். பின்னர் பகல் உணவின் போது இருவரும் தாங்கள் கொண்டு வந்த உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினர். இத்தனை சங்கதிகளும் மற்ற அலுவலர்களின் கண்களில் படாமலா போய்விடும். ஆரம்பத்தில் அவர்கள் இருவரை பற்றி பரபரப்பான கிசுகிசுகளில் அலுவலகமே கலகலத்து போனது. சுரேந்திரன் பரிமளாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று ஒரு கதை எழுந்ததும் கிசுகிசுகளின் சுவாரஸ்யம் குறைந்து போயிற்று. கல்யாண சாப்பாடு ஒன்று இருக்குடா, அது தெரிஞ்ச கதை. வேறு ஏதாவது ஒன்று சொல்லு, பழைய கதையை சொல்லி அறுக்காதே என்று அலுவலர் கந்தசாமி டைபிஸ்ட் கோபுவை அதட்டும் வரை அவர்களது நெருக்கம் ரொம்பவும் தெரிந்த விஷயமாகிவிட்டது. அலுவலக பையனை ஒரு சமயம் ஓடி வந்து செய்திகளை அவனிடம் சொல்லுவான். பரிமளா அம்மா இன்னும் 10 நிமிஷத்திலே சாப்பிட வரேன்னு சொன்னாங்க. பரிமளா அம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம் உங்களை காத்துட்ருக்க சொன்னாங்க. எதிர்பக்கத்து மருந்து கடையிலே அவங்க அப்பாவுக்கு ஏதோ மருந்து வாங்க போயிருக்காங்க. உற்சாகத்துடன் தூது வந்து கொண்டிருந்தான். சினிமாவில் பார்ப்பது போல ஒரு உயர்மட்டத்து அதிகாரிக்கும் அலுவலக ஊழியரான பரிமளாவுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த காதலை அவன் ரசித்தான். இது சுபமாக கல்யாணத்திலே முடியணும் என்று விரும்பினான். பயல் படுசுட்டி ஒரு நாள் மிகவும் துணிவுடன் கேட்டு விட்டான். பிரீஃப்கேஸை தூக்கி கொண்டு பின்னால் ஓடி வந்தவன், எப்போ சார் எங்களுக்கெல்லாம் விருந்து சாப்பாடு? புரியாதவன் போல புருவங்களை உயர்த்திவிட்டு காரின் கதவை திறந்தான் சுரேந்திரன். பரிமளா அம்மா ரொம்ப நல்லவங்க சார். தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருப்பாங்க சார். அவளது புகழை பாடிவிட்டு பற்கள் தெரிய அவன் கொடுத்த 1 ரூபாயை ஆவலுடன் வாங்கி சட்டைப்பையில் திணித்து கொண்டு சலாம் போடுவான் பையன். இப்படி அலுவலகமே தெரிந்து கொண்டு விட்டிருந்த அவர்களது காதல் அம்மா காதல் இன்னமும் விழவில்லை என்பது அதிசயம்தான். அம்மா ரொம்ப படித்தவள் அல்ல. மேலும் சென்னை வாசம் அவளுக்கு புதிது. கோவில் குளங்களை தவிர அவள் வீட்டை விட்டு வீணாக வெளியில் அலைய விரும்பாதவள். வீடு, மகன், வணங்கும் தெய்வங்கள், இதுதான் அவளது உலகம். அவள் காதுகளில் மகனின் காதல் சங்கதி விழாதிருந்ததில் அதிசயமில்லை. ஒரு நாள் மாலை அம்மா பார்வதி குளிர் ஜுரத்துடன் படுக்கை மீது அரற்றி கொண்டிருந்தாள். என்னம்மா? கவலையுடன் வந்து உட்கார்ந்து கொண்டு அவள் நெற்றியை தொட்டான். நெருப்பாக உடல் தகித்தது. உடனடியாக கம்பெனியின் டாக்டரை வரவழைத்து விட்டான். 2 தினங்களில் அவள் குணமாகி எழுந்து உட்கார்ந்து விட்டாள். அவளை பார்க்க வந்த டாக்டர் வேடிக்கையாகத்தான் சொன்னார், பிள்ளை பெரிய வேலையில் இருக்கிறார், நல்ல பக்குவமான வயது, வசதியான குடும்பம். இத்தனை இருந்தும் இன்னும் ஒரு மருமகளை தேடிக்காமல் இருக்கிறீங்களே. அன்றிலிருந்து அம்மா பார்வதி ஆரம்பித்து விட்டாள். இரவு உணவுக்கு பின் அவனது அறைக்குள் வந்து பிரம்ம நாற்காலியில் உட்கார்ந்து கொள்வாள். நானும் தினமும் சொல்லி கொண்டிருக்கேன், நீ என்னவோ காதல் போட்டுக்கிறதில்ல. என் ஒன்று விட்ட அண்ணா பெண் வனஜா BA படிச்சிருக்கு, பார்க்க லட்சணமாயிருக்கும். நான் சொல்கிறபடி ஒரு கடிதாசி எழுது, வற்புறுத்தி வந்தாள். அம்மா, இந்த வருஷம்தானே இங்கே வந்து வேலை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். வேலையில் நிலையா காலை ஊனின் கொண்ட பிறகுதான் கல்யாணம். அவன் மறுப்பு தெரிவித்து கொண்டிருந்தான். ஆனால் மனதிற்குள் ஒரு நாள் பரிமளாவை கொண்டு வந்து அம்மா முன் நிறுத்தி இவள்தான் உன் வருங்கால மருமகள் என்று அறிமுகப்படுத்த வேண்டுமென்று தீவிர ஆசை. அவளை தன் தாய்க்கு அவன் அறிமுகப்படுத்தும் முன் அவள் முந்தி கொண்டு விட்டாள். வாசல் வரை வந்துட்டு போறீங்க, உள்ளே வாங்க, எங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? ஒரு நாள் வற்புறுத்தி அழைத்தாள். அவர்களுடைய வீட்டைப் போல வசதியும் அலங்காரம் நிறைந்த ஒரு குட்டி பங்களா அல்ல அது. தெரு வீடு, ஓடு வேய்ந்த கூரை, பழங்காலத்து கட்டடம், கூடம், தாழ்வாரம், முற்றம் என்ற அமைப்புடன் கூடிய வீடு.
கூடத்து ஊஞ்சலில் அவளது அப்பா அமர்ந்திருந்தார். ஒடிசலான தோற்றம், தலைமுடி நரைத்து வயதின் தள்ளாமை அதிகமாக தெரிந்த முகம். உள்ளே வந்து எட்டி பார்த்தாள் அவளது தாயார். பின்பக்கத்திலிருந்து ஒரு வாண்டு பையன் ஓடி வந்து ஆவலுடன் அவனை பார்த்துவிட்டு பின்வாங்கினான். பாவாடை தாவணியில் தெரிந்த ஒரு பெண், அவள் தங்கை. அம்மா கொடுத்த காஃபியை எடுத்துக்கொண்டு வந்து ஊஞ்சல் ஓரத்தில் வைத்துவிட்டு புன்னகைத்தபடி ஓடிவிட்டாள். அப்பா, இவர் எங்கள் அலுவலகத்தின் தலைவர். பழகுவதற்கு ரொம்ப இனியவர். சென்னை இவருக்கு ரொம்பவும் புதிது. அறிமுகம் செய்து வைத்தாள். மகளின் சிவந்த முகத்தையும் வந்த களிப்பையும் ஏற இறங்க பார்த்தார் அப்பா. காஃபியை பருகி கொண்டே கூடத்து நாற்காலில் உட்கார்ந்தபடி வெகுநேரம் அவன் பேசினான். பேச பேச அவள் தந்தை கேட்ட பல கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்ல போக உறவு நெருக்கமாகியது. கேட்டியா, சுத்தி வளைச்சி பார்த்தா இந்த தம்பி நமக்கு ஒரு வகையில் தூரத்து பந்தம். மகிழ்ச்சியுடன் சிரித்தார் அவருடைய தந்தை. அப்பாடி, ஜாதி சமய வித்தியாசம் வந்து குறுக்கிடாமல் தப்பினோம். இருவரின் மூதாதையரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற உறவு வேறே. அவனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. என்னென்னமோ முட்டுக்கட்டைகளை எதிர்பார்த்தவனுக்கு பரிமளா வீட்டில் பலத்த வரவேற்பு கிடைத்தது. இன்னமும் அவன்தான் அவளை தன் தாய்க்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. தாய் சரி என்று தலையாட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவனால் காத்திருக்க முடியாது. பரிமளாவின் கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்டு அவளை ஊர் அறிய தன் காரில் பக்கத்திலே மனைவியாக வைத்துக்கொண்டு பவனி வர வேண்டும் என்ற ஆத்திரம். இனியும் தாமதிக்கக்கூடாது. இந்த வாரம் ஒரு நாள் பரிமளாவை அவன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். கட்டாயம் அவளை அறிமுகப்படுத்த வேண்டும். வீடு திரும்பிய போது அம்மா அவனிடம் ஊரிலிருந்து வந்த ஒரு கடிதத்தை கொடுத்தாள். பிரித்து படிச்சுப்பார். எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ள என் பிராணன் போயிடும். வெள்ளெழுத்து கண்ணாடியை மாற்றிக்கணும். கொஞ்ச நஞ்சம் படிக்க தெரிகிறதும் கண்ணாடி பவர் குறைவாலே ரொம்ப சங்கடமாயிருக்கு. முணுமுணுத்தாள். கடிதத்தை பிரித்து படித்தான். ஊரில் அவர்களது கிராமத்து வீட்டை பார்த்து கொண்டிருந்த செல்லம்மாளிடம் வந்த கடிதம். அண்டை வீட்டு பையன் அவள் சொல்படி எழுதிய சுருக்கமான கடிதம். அம்மா அவர்கள் பாத கமலத்துக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு செல்லம்மாள் எழுதிய கடிதம். இப்பவும் எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறபடியால் தாங்கள் கிருபை செய்து ஒரு தடவை சுகுணாவை இங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு சிரமம் இல்லாவிட்டால் தாங்களும் ஒரு பயணம் வந்து போனால் என் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். எனக்கு ஏதாவது நேர்ந்துவிடும் முன் வீட்டையும் அதிலுள்ள சாமான்களையும் உங்கள் வசமாவது தம்பி வசமாவது ஒப்படைக்க வேண்டுமென்ற ஆசை. இதை தந்தையாக பாவித்து உடனே பதில் போடவும். அன்புள்ள செல்லம்மாள். கடிதத்தை மகன் படிக்க கேட்ட பார்வதி முகம் சுருங்கி போனாள். இந்த ஊமச்சி போய் என்ன காரியம் சாதிக்க போறா? நான் போய் தான் என்ன சாதிச்சிட போறேன்? தம்பி சுரேன், அடுத்த வார வாக்கில் ஆஃபீஸ் லீவ் சேர்ந்தாப்புல 3 நாள் வருதே. காரை எடுத்துக்கொண்டு நீ நேர ஊருக்கு போய் என்ன ஏதுன்னு கவனிச்சு கொண்டு வா. நீங்க அம்மா, கசப்புடன் கேட்டான் மகன். நான் இந்த ஊமச்சியோட இங்கே இருக்கேன். இப்போ நம்ம குடுத்தனம் 2 பக்கமாகி அலைப்பாஞ்சுக்கிட்டு இருக்கே. கிராமத்து வீட்டையும் கவனிச்சுக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். அம்மா கவலைப்பட்டாள். பெருமூச்சு விட்டபடி தொடர்ந்து சொன்னாள். அப்படியே எங்கள் ஒன்று வீட்டு அண்ணன் வீட்டுக்கு போய் வனஜா பெண்ணை சாடையா பார்த்துட்டு வா என்றாள். கிராமத்திற்கு போகும் முன் அம்மாவுக்கு பரிமளாவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இல்லாவிடில் அம்மா நந்தி போல அவனது எண்ணங்களுக்கு குறுக்கே வரக்கூடும். கவலைப்பட்டான் அவன். மறுநாள் சுரேந்திரன் அலுவலகத்தில் தன் அறைக்குள் ஓடி வந்ததுமே இன்டர்காமில் பரிமளாவை அழைத்தான். குப்பென்று மல்லிகையின் மனம் முகத்தில் மோதவே நிமிர்ந்து பார்த்தான். நேத்து எதுக்காக லீவுன்னு அதட்டி கேட்கத்தானே கூப்பிட்டீங்க? தனக்கு அவன் மேல் அதிகாரி என்ற பயமின்றி குறும்பத்தனமாக கேட்டு புன்முறுவலித்தாள். காதல் என்றதுமே குளிர்விட்டு போச்சு இல்லையா? அவனும் கூடவே முறுவலித்தான். இன்னும் 2 தினங்களில் நான் திருச்சி வரை போக வேண்டியிருக்கும். எங்கள் கிராமத்திற்கு பயன்பட வேண்டிய ஒரு முக்கிய வேலை இருக்கு. கூட நீயும் வா என்று அழைக்கிறீங்களா? சிரித்தாள் அவள். ஒரு நாள் உன்னை என் கூட கிராமத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்ல போகிறேன். என் தாயும் தந்தையும் நானும் பிறந்து வளர்ந்த ஆளான வீட்டை என் வருங்காலத்து மனைவி கிட்ட காட்ட வேண்டியது அவசியம். 2 நாட்கள் நீங்கள் வெளியூருக்கு போக போறீங்க, அவ்வளவுதானே? ஆனாலும் நீ ரொம்ப அவசரக்காரி. இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிந்ததும் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன். அப்பாடி, இப்போவாவது துணிவு வந்ததே. உங்கள் அம்மாவிடம் என்னை அறிமுகப்படுத்த போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சாயங்காலம் எப்போ வரும்னு காத்திருப்பேன் கூறிவிட்டு வேகமாக வெளியேறினாள். அவளது சிவந்த முகத்தை கடைக்கண்ணால் பார்த்த டைப்பிஸ்ட் கந்தசாமி தன் அருகிலிருந்த பெண் ஊழியரிடம் அடிக்குரலில் கிசுகிசுத்தார். வந்ததும் வராதுமாக மிஸ்டர் சுரேஷுக்கு இவளை பார்த்து பேசாட்டா வேலை ஓடாது. கழுக்கென்று சிரித்தாள். நீ இன்னமும் அந்த அனுபவத்தில் புகவில்லை. காதல்னு வந்துட்டா மற்றவங்களை பற்றி கவலை பயம் எல்லாம் போயிடும். வேடிக்கையாக பேசிவிட்டு தன் வேலையில் மூழ்கிவிட்டாள் அவள். வண்டியை வாசலில் நிறுத்திவிட்டு கேட்டை திறந்து கொண்டு அவளை இறங்க சொல்லி உபசரித்தபடி அவன் முன்னே நடந்தான். தோட்டத்திலே பூத்து குலுங்கிய ரோஜா செடி அருகே அவள் நின்றபோது வேகமாக வந்து ஒரு பூவை பறித்து அவளிடம் கொடுத்தான். அம்மாவிடம் அறிமுகம் செய்யும் முன் ரோஜா மலர் கொடுத்து உன்னை உள்ளே அழைத்து செல்கிறேன், சரிதானே? லேசாக சிரித்தான். முன்பக்கமாக தெரிந்த அறையின் ஜன்னலை மறைந்த திரைக்குள் கவனித்தாள் அவள். அழைப்பு மணி மீது அவன் கை வைக்கும் முன் கதவு திறக்கப்பட்டது. அதை பிடித்து கொண்டு அந்த அம்மாளின் முகத்தை வியப்புடன் பார்த்தபடி வராந்தாவிலே நின்றுவிட்டாள் பரிமளா. அம்மா எங்கே என்று கூறிவிட்டு சைகை செய்தான் சுரேந்திரன்.
கண்கள் பளபளக்க, முகத்தில் மகிழ்ச்சி பொங்க, உதடுகள் துடிக்க நின்ற அந்த அம்மாள் மௌனமாக வேகமாக உள்ளே சென்றாள். சில வினாடிகளில் ஒரு சிறு காகித துண்டை கொண்டு வந்து நீட்டினாள். அம்மாவின் குண்டு கையெழுத்து. தட்டு தடுமாறி அம்மாவுக்கு தமிழ் எழுத படிக்க கொஞ்சம் தெரியும். ஒரு சிறு நோட்டு புத்தகத்தின் ஏட்டை கிழித்து பென்சிலால் அம்மா பெரிய எழுத்துக்களால் எழுதியிருந்தாள். கிராமத்துக்கு போகும்போது உன்னிடம் கொஞ்சம் சாமான்கள் வாங்கி அனுப்பணும்னு கடைக்கு போயிருக்கேன். ஊமச்சி காஃபி டிஃபன் எடுத்து கொடுப்பாள். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அம்மா. முன்னறையில் பொத்தென்று ஒரு சோஃபாவின் மீது அயர்வுடன் உட்கார்ந்தான் சுரேந்திரன். எது எது எப்போ நடக்கணுமோ அப்பத்தான் நடக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம். உட்கார் என்று உபசரித்தபடி அம்மா எழுதி வைத்த சீட்டை அவளிடம் நீட்டினான். உதட்டை குவித்து கொண்டு மெல்ல சிரித்தாள் பரிமளா. பரவாயில்லை, அவங்க கடைத்தெருவிலிருந்து வரும் வரை காத்திருந்து பார்க்கிறேன். ஆமாம், இவங்க என்று தன் எதிரே சற்று தூரத்தில் பவ்யமாக வந்து நின்ற சுகுணாவை சுட்டி காட்டி கேட்டாள். சில நாட்கள் முன் அவன் போட்ட உத்தரவுப்படி அம்மா அவளுக்கு சில புடவை ரவிக்கைகளை தன் பழைய துணிகளிலிருந்து எடுத்து வழங்கியிருந்தாள். சுகுணா அவைகளை நன்றாக துவைத்து கஞ்சி போட்டு பெட்டி போட்டு உடுத்தி கொண்டிருந்தாள். பார்க்க லட்சணமாகவும் பளிச்சென்ற உடையிலும் தெரிந்த அவளை இந்த வீட்டின் வேலைக்காரி என்று பரிமளாவால் மதிப்பிட முடியவில்லை. இவங்க நாம் பிறந்ததிலிருந்து எங்களோடய வசிக்கிற தூரத்து உறவுக்காரங்க. வேலைக்காரியாக அம்மா பாவித்தாலும் எனக்கு அப்படி நினைக்க முடியறதில்ல. காஃபி பலகாரம் எடுத்து வைக்கவா என்று கைகளால் ஜாடை செய்து கேட்ட சுகுணாவின் கண்கள் மென்மையாக பரிமளாவின் முகத்தை ஆராய்ந்தன. இதழ் கடையில் மலர்ந்த சிரிப்பில் ஒரு அர்த்தம் தேங்கி நின்றது. பாவம், ஊமை போலிருக்கு. ஆனாலும் ஜாடையிலே எல்லாத்தையும் விளக்கிடுறாங்களே. ஆச்சரியத்துடன் கேட்டாள். இவங்க அம்மா தான் எங்கள் கிராமத்து வீட்டை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு கடிதம் வந்திருக்கு. அதனால தான் நான் திருச்சிக்கு போக வேண்டியிருக்கு விளக்கினான் அவன். தன் தாய்க்கு உடம்பு முடியலை என்பது இந்த அம்மாவுக்கு தெரியுமா? பாவம், வாய் பேச முடியாத இவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி குழப்ப வேணான்னு சொல்லலை. எனக்கு உங்கள் வீட்டில் ஊமையான ஒரு வேலைக்காரம்மா இருப்பதை பற்றி இத்தனை நாள் சொல்லவே இல்லையே. தேவையில்லைன்னு சொல்லலை. கைகளை தட்டி சப்தமிட்டு அவர்கள் கவனத்தை தன் பக்கம் இழுத்தாள் சுகுணா. காஃபி பலகாரம் சாப்பிடுங்க முதல் என்று மறுபடியும் ஜாடை செய்தாள். பேச தெரியாதை தவிர வீட்டு வேலைகளிலும் என்னை கருத்தோடு கவனிப்பதிலும் இவங்களுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அதனால்தான் அம்மா இவங்களை கிராமத்திலே தாயோடு விட்டுட்டு சென்னைக்கு வந்து புது வேலைக்காரி யாரையும் தேடிக்கல. வெளியரென்று மேஜை விரிப்பின் மீது பீங்கான் தட்டுகளை பரப்பி வைத்துவிட்டு தன் கையால் தயாரித்த பாதாம் பருப்பியையும் கார பூந்தியையும் கொண்டு வந்து சுகுணா பரிமாறினாள். பின்னர் அலமாரியிலிருந்து பீங்கான் கட்டிலை எடுத்து வந்து காஃபியை நிறைத்து கொண்டு வந்து மேஜையின் நடுவே 2 கோப்பைகளுடன் வைத்தாள். இன்னைக்கு நீ வரப்போறேன்னு ஸ்வீட் காரம் எல்லாம் ஸ்பெஷல் சிரித்தான் சுரேந்திரன். மெல்ல பரிமளாவின் தோளை தொட்டு தட்டிலிருந்த பருப்பியை காட்டி சாப்பிட சொல்லி ஜாடை செய்தான். வரிசையாக தெரிந்த பற்கள் லேசாக ஒளியிட புன்முறுவலித்தாள். ஸ்வீட் எல்லாம் தயார் பண்ணி வைக்க இவங்களுக்கு நான் வரது எப்படி தெரியும்? சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். வெள்ளிக்கிழமையன்று அம்மா ஏதாவது ஒரு இனிப்பு செய்து குலதெய்வத்திற்கு வச்சு நெய்வேத்தியம் செய்கிற வழக்கம். காலையிலே இந்த இனிப்பை அம்மா கடவுளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சிட்டாங்க. இப்போ என் காதலிக்கு நெய்வேத்தியம். சிரித்து கொண்டே அவள் கையிலிருந்த பர்ஃபியை தட்டி தன் வாயில் போட்டு கொண்டான். ரொம்பவும் புரிந்து விட்டது போல சுகுணா தலையாட்டி கைகளை தட்டினாள். அவங்க என்ன சொல்றாங்க புரியலையே கேட்டாள் பரிமளா. இந்த இனிப்பும் காரமும் சாதாரணமாக வெள்ளிக்கிழமைகளில் எங்கள் வீட்டில் தயாரிக்கும் பலகாரங்கள். ஆனால் இந்த புது பீங்கான் கெட்டிலினால் கோப்பைகளில் காஃபி உபசரணை நடப்பது வந்த விருந்தாளிக்கு நான் காட்டும் அதிகப்படியான மரியாதை. சாதாரண நாட்களில் இதில் நாங்கள் அலமாரியிலிருந்து எடுப்பதில்லை. இத்தனையுமா அவங்க ஜாடையிலே பேசிட்டாங்கன்னு கதை விடுறீங்க. சிரித்தபடியே அவள் பலகாரங்களை சுவைத்தாள். ஓடி வந்து கோப்பையில் மெல்ல சிந்தாது நிதானமாக கெட்டிலிருந்து காஃபியை நிறைக்க வந்த சுகுணாவின் கரத்தை பார்த்துவிட்டு திடுக்கிட்டு போனாள் பரிமளா. இது என்ன, இப்படி ஒரு காயவெடு கைகள் மேல்? திகைப்புடன் கேட்டாள். சின்ன பெண்ணாக இருக்கும்போது வீட்டு விருந்தாளியின் நகை திருடி விட்டாங்களாம் இந்த அம்மா. கோபம் தாங்காது பெற்ற தாய் மகளுக்கு சூடு போட்டு விட்டாங்களாம். கொடுமை, மகா கொடுமை. இந்த கபடமற்ற முகத்தை பார்த்தால் அந்த தவறை செய்திருக்கவே மாட்டாங்கன்னு தோன்றது என்றபடி பரிதாபத்துடன் அவன் மறுபடியும் சுகுணாவை ஏற இறங்க பார்த்தான். காஃபியை பருகிவிட்டு கோப்பையை மேஜையில் வைத்ததும் மீண்டும் சுகுணா அதை நிறைக்கத் தொடங்கினாள். போதும் அம்மா என்றபடி அவள் மறுப்பு தெரிவித்த போது முறுவலுடன் கைகளால் ஜாடை காட்டினாள் சுகுணா. இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல. புரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கோ. வீட்டு வேலையில் உனக்கு வருங்காலத்தில் கூட உதவ போகிறவங்க இவங்க தான். ஏன்னா என்ன அம்மா உடம்பு முடியலைன்னு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு உட்கார்ந்து விடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு சினுங்கினாள் பரிமளா. இவங்களைத்தானே கல்யாணம் செய்துக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க ஜாடை எனக்கு புரியலன்ட்டு ரொம்பவே கயிறு விடுறீங்க. பொய் கோபத்துடன் எழுந்தாள் கையை கழுவ. ஓடோடியும் வந்த சுகுணா துவாலையும் சோப்பு பெட்டியையும் நீட்டியபடி வாஷ்பேஷன் அருகே வந்து நின்றாள். கையை கழுவி கொண்டு நன்றி தெரிவிக்கும் பாவனையில் அவள் பக்கம் பரிவுடன் திரும்பிய பரிமளாவை சுகுணா புன்முறுவலுடன் பார்த்து கண்களை சிமிட்டினாள். பின்னர் கைகளால் கழுத்தில் தாலி கட்டும் பாவனையில் ஜாடை காட்டிவிட்டு கைகளை கொட்டினாள். முகத்திலே கொள்ளை மகிழ்ச்சி வழிந்தது. திகைப்பும் ஆனந்தமுமாக பரிமளா அவனை மீண்டும் பார்த்தாள். சுரேந்திரன் சொன்னது உண்மைதான். வாய் பேச முடியாத நிலையில் கூட எத்தனை ஊக சக்தி சிலருக்கு!
வந்திருப்பவள் சுரேந்திரனுக்கு வாழ்க்கைப்படப் போகிறவள் என புரிந்து கொண்டு விட்டாளே. ஆமாம் என்று தலையாட்டினாள் பதிலுக்கு பரிமளா. சட்டென்று அருகில் நெருங்கி சுகுணா அவளது கன்னங்களை வலித்து திருஷ்டி சொடுக்கினாள். நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடி, எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஜாடை மூலம் தெரிவித்துவிட்டு பற்கள் தெரிய லேசாக நகைத்தாள். தேங்க்யூ என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட பரிமளாவுக்கு சுகுணாவை ரொம்பவும் பிடித்து போனது. நீங்கள் கொடுத்த காஃபியும் டிஃபனும் ஒன்றுன்னு நான் சொன்னதாக தயவு செஞ்சு சொல்லுங்கோ. சுரேந்திரனிடம் கெஞ்சிவிட்டு திரும்பியவள் சுவற்றில் தொங்கிய ஃபோட்டோவின் அருகே வந்து நின்றாள். நான் நினைச்சேன் அதுபடியே நீ செய்கிற. இப்போ நல்லா என் அப்பாவின் ஃபோட்டோவை பார், பிறகு உன் அபிப்பிராயத்தை சொல்லலாம். அருகில் வந்து நின்று கொண்டான் சுரேந்திரன். கிராப்பு தலையும் வெள்ளை முழுக்கை சட்டையும் சரிகை அங்கவஸ்திரமுமாக நறுக்கிவிட்ட நடுவயது தோற்றமுடையவராக தென்பட்டார். அவரது கழுத்திலே ஒரு தங்கச்சையின் டாலருக்கு அங்கவஸ்திர மடிப்புக்கிடையே தெரிந்தது. இந்த படம் எடுத்த கொஞ்ச நாட்களில் அப்பா மாரடைப்பால் செத்து போனார். அப்போது அவருக்கு வயது 42 தான். ஆனாலும் பார்க்க கம்பீரமாக படத்தில் காண்பதை விட இளமையாக இருப்பாராம். சுரேந்திரனின் குரலில் பெருமை தொனித்தது. கைகளை கட்டிக்கொண்டு படத்தின் முன் நின்ற பரிமளா அதை ஊன்றி பார்த்துவிட்டு லேசாக சிரித்தபடி தலையை ஆட்டினாள். எதுக்கு சிரிக்கிற? முழுக்கை சட்டை மேலே மைனர் செயின் போட்டு கொண்டிருக்கிறார் என்று சிரிக்கிறாயா? கழுத்திற்கும் கடிகாரத்திற்கும் தங்கச்சங்கிலி போட்டுக்கொள்ளும் அளவுக்கு அப்பாவுக்கு தகுதிகள் இருந்தன. அப்பா போட்டுக்கொண்டிருந்த அதே சங்கிலி என் கழுத்திலும் தொங்குதே, நீ கவனிக்கலையா? சொல்லிக்கொண்டே சட்டுக்குள் கையை விட்டு மார்பில் தொங்கிய அந்த தங்க சங்கிலியை எடுத்து அவளிடம் காட்டினான். முகத்திலேயே பணக்காரர்களை சொட்டுகிறது. இதெல்லாம் அணிந்து கொள்ள இவர் தகுதியுடையவர்னு தெரிகிறது. இந்த தகுதி என்னிடமிருந்து நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு தொடரும். அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த சங்கிலியை தன் பேரன் பிறந்ததும் நான் கழற்றி அவன் கழுத்தில் போட்டு விட வேண்டுமாம். பேத்தி பிறந்து விட்டால் சிரித்தாள் பரிமளா. பேத்திக்கு அம்மாவின் கொள்ளை நகைகள் வங்கி லாக்கரில் தூங்கிட்டு இருக்கு. இது பேரனுக்கு தான் சொந்தமாம். நான் சொல்ல வந்தது இந்த தங்க சங்கிலியை பற்றியல்ல. பின்ன என்னவாம்? பிரம மாடு போல தலையாட்டினா யாருக்கு புரியும்? ஊமைஜாடை புரிகின்ற உங்களுக்கு புரியாதுன்னு நம்ப மாட்டேன். அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே, மறந்து போச்சா? வீட்டுக்கு வந்து அப்பா ஃபோட்டோவை பார்த்த பிறகு சொல்லுன்னு. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட ஜாடை இல்லை. என்ன அப்படி சொல்லிவிட்ட? அந்த கண், அந்த உதடுகள் எல்லாம் அப்பாவை போலேன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கணவர் தோற்றத்தை பற்றி சாதாரண நினைப்பு. அந்த நினைப்பிலே உங்களை பார்த்துருக்காங்க. அதனால் நீங்கள் சாயலில் அப்பாவை போல இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாய்? திகைப்புடன் கேட்டான் அவன். உங்கள் அப்பாவை போல கம்பீரமாக இருக்கிறீங்க. புருவங்கள் கூட அடர்த்தியாக அவரை போலவே இருக்குது. ஆனால் கண்கள், உதடுகள் இதெல்லாம் உங்கள் அப்பாவுடையது போல கொஞ்சமும் இல்லை. ஒரு சமயம் என் அத்தை ஒருத்தி இருந்தாங்க. அவங்க சிறு வயதிலேயே அம்மை வார்த்து போயிட்டாங்க. நான் அத்தையை போல சாயலில் இருக்கிறேன் போல் இருக்கு. இப்போது நான் யார் சாயலில் இருந்தால் என்ன? இதை போய் ஒரு பெரிய விவாதம் செய்ய தேவையா? சிறிது கோபத்துடன் கேட்டான். அப்பாடி, உங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு இப்படி கோபம் வரதே? உங்கள் குடும்பத்தை பற்றி தவறி நான் பேசிட்டா என்னை சும்மா விட மாட்டீங்க போலிருக்கு. செல்லமாக அவன் கன்னத்தை கிள்ளினாள் பரிமளா. பக்கத்திலே கழுக்கென்ற சிரிப்போசை கேட்டு திரும்பியவன் சுகுணா தன் கைகளால் முகத்தை மறைத்து கொண்டு சிரிப்புடன் பல சப்த ஜாலங்களை எழுப்புவதை கவனித்தான். முன்னரையில் போய் உட்கார்ந்து பேசுவோம். பாவம், அவங்களுக்கு நாம் ஜோடியாக நெருக்கமாக நிற்கிறதை பார்க்க வெக்கமாக இருக்கு போல தோன்றது என்றபடி சுகுணா அருகில் நெருங்கினாள் அவள். ஆதரவுடன் முகத்தை மறைத்த கரங்களை மெல்ல அகற்றினாள். மறுபடியும் அந்த வடுக்கள் திக்கென்றதொரு உணர்வை உண்டாக்கவே மெல்ல அந்த வடுக்களை விரலால் தொட்டாள். பாவம், அப்போ ரொம்ப வலிச்சிருக்கேன் இல்லையா? உங்கள் அம்மா ரொம்பவே உங்களை தண்டிச்சிட்டாங்க. வார்த்தைகளாலும் ஜாடைகளாலும் தன் அனுதாபத்தை தெரிவிக்க முயன்றாள். மெல்ல தன் கரங்களை அவளது பிடியினின்று விடுவித்து கொண்ட சுகுணா அந்த கரங்களை தானே ஒரு சிறிது நேரம் பார்த்துவிட்டு தலையை குறிந்து கொண்டாள். ஐ எம் வெரி சாரிம்மா, ரொம்ப வலிச்சிருக்கும், இதை பற்றி மறந்துடுங்கோ என்று முணுமுணுத்தபடி அவளது முகவாயை நிமிர்த்தியவள் திடுக்கிட்டு போனாள். கண்களில் பொங்கிய கண்ணீர் கன்னங்களில் தாரையாக வழிவதைக் கண்டு அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அழாதீங்க அம்மா, எத்தனையோ காலத்துக்கு முன் நடந்தது. அழுது என்ன பயன்? வடுக்களை மாற்ற இப்போ என்ன செய்ய முடியும் என்று படபடவென்று பேசிவிட்டு அதை அவள் புரிந்து கொள்ள இயலாதே என்று பரிதாப உணர்வில் தன் முந்தானையால் அவளது கண்ணீரை மெல்ல துடைத்து கொண்டாள். ஒருமுறை சுரேந்திரன் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு மிகவும் அச்சத்துடன் சுகுணா உள்ளே ஓடி மறைந்து கொண்டு விட்டாள். முன்னரையில் வந்து இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். மாலை நேரத்து மஞ்சள் வெயில் மெல்ல மங்கத் தொடங்கியது. மிக விரைவில் ஜன்னலுக்கு அப்பால் தெரிந்த தோட்டத்தில் லேசாக இருள் பரவ ஆரம்பித்தது. சுகுணா உள்ளே இருந்து வந்து வராந்தாவின் விளக்கையும் போட்டாள். பூஜை அறை குத்து விளக்கை ஏற்றிவிட்டு ஊதுவத்தி கத்தையை புகைய விட்டாள். அம்மா மறந்துட்டா கூட சுகுணா அம்மா வெள்ளிக்கிழமைகளில் ஊதுவத்தியை புகைக்காம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பழக்கம். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? பூஜை அறை வத்திகளில் ஒன்றை எடுத்து வந்து அப்பா படத்துக்கு சட்டத்தின் இடுக்கிலே சொருகி வைப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு குறிப்பிட்ட வத்தியின் மனம் ரொம்ப பிடிக்குமாம். அத்தோடு அவர் மறைந்து போனது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலாம். இந்த விவரங்களை எல்லாம் சுகுணா தெரிஞ்சு வச்சுட்டு அம்மா சொல்லாட்டி கூட செய்து முடிச்சிடுவாங்க. சுருங்க சொல்லப்போனால் சுகுணா அம்மா என் தாயாருக்கு வலதுகை போல. கொஞ்சம் பேச தெரிந்திருந்தால் இன்னும் ரொம்ப உதவியாக இருந்திருப்பாங்க. அனுதாபப்பட்டாள் பரிமளா.
மாலை பொழுது நன்றாக அமுங்கி இருட்டு வேகமாக பரவிவிட்டதும் சாலை விளக்குகள் பளிச்சிட்டன. கடைக்கு போன தாயை இன்னமும் காணவில்லை. ஐ எம் வெரி சாரி பரிமளா. அம்மா கோயிலை சுற்றி கொண்டிருக்காங்க போல இருக்கு. அதனால் என்ன? இன்னொரு நாள் அம்மாவுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிட்டு நீங்கள் அழைச்சிட்டு வாங்கோ. ஒரு வழியில் அவங்களை நான் சந்திக்காததும் நல்லது. இன்று உங்கள் தந்தை இறந்த தினம் என்கிறீங்க. அவங்க அதை ஒரு அபசகுணமாக கருதினால் பிறகு நமக்கு தானே சிரமம். நீ சொல்வதிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. தயவு செய்து கிளம்புங்கள். என் வீட்டில் கவலைப்படுவாங்க. துள்ளிக்கொண்டு எழுந்தாள் பரிமளா. நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி. பலகாரம் நல்லா இருந்தது என்று கூறிவிட்டு பையை திறந்து 5 ரூபாய் தாளை எடுத்து அவளிடம் நீட்டினாள். ம் என்று கத்தியபடி கைகளால் மறுப்பு தெரிவித்த சுகுணா உள்ளே ஓடிவிட்டாள். அவங்க யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கிக்க இஷ்டப்பட மாட்டாங்க. நான் மாதம் அவங்க கை செலவுக்கு ஏதாவது கொடுத்தா ரொம்ப சந்தோஷத்தோட பெற்றுக்குவாங்க. எனக்கு மட்டும்தான் அந்த சலுகை என்றபடி கார் சாவியை சுழற்றி கொண்டு அவன் வாயிற்படி இறங்கி தோட்டத்தை தாண்டி வெளியே வந்தான். அவர்கள் போவதை கவனித்த சுகுணா ஓடி வந்து கையை அசைத்து அவர்களுக்கு விடை தந்துவிட்டு கதவை சாத்தி கொண்டாள். காரில் வெகுநேரம் மௌனமாக அமர்ந்திருந்தாள் பரிமளா. வீட்டை நெருங்கும்போது சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். என்னமோ என் மனதை கொஞ்ச நேரம் ஒரு சங்கதி அலட்டி கொண்டிருந்தது. அது என்னன்னு நான் மனதை சலித்து பார்த்து கொண்டிருந்தேன். சலிச்சு கொட்டினதிலே ஏதாவது தட்டுப்பட்டதா? சொன்னால் உங்களுக்கு ஒரு சமயம் கோபம் வந்தாலும் வரலாம். சுகுணா அம்மாளின் கண்களிலே தெரியும் அந்த சோக பார்வையை சில சமயம் நான் உங்கள் கண்களிலும் கவனிச்சிருக்கேன். அவங்க நிற்கும்போது கூட தலையை ஒரு பக்கம் சாய்ச்சிட்டு உங்களைப் போல நிற்கிறாங்க. இந்த ஒற்றுமை எனக்கு மிக்க வியப்பை தருகிறது. அப்படியா சொல்கிற? ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இதுவரை எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் இது மாதிரி சொன்னதே இல்லை. அக்கறையோட கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பழக்கம் சுகுணா அம்மாவின் பிறவி குணமாக இருக்கலாம். அவங்க மேற்பார்வையிலே சின்ன வயசிலே ஒரே வீட்டில் வளர்ந்ததால் சூழ்நிலையின் பாதிப்பாக இருக்கலாம் இல்லையா? பரிமளாவுக்கு விடை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினான். கேரேஜில் காரை பூட்டிவிட்டு வந்தான். அப்பொழுதுதான் அம்மா கடை சாமான்களுடன் ஒரு ஆட்டோவிலிருந்து இறங்கினாள். ஊமச்சி, ஓடியா, இதுகளை தூக்கு என்று அவள் அதட்டியதை கேட்டு வராந்தாவில் வந்து எட்டி பார்த்த சுகுணா பரிமளா சொன்னது போல ஒரு பக்கம் தலையை சாய்த்து கொண்டு சோகபாவம் நிறைந்த கண்களுடன் நிற்பதைக் கண்டான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனுக்குண்டான அந்த பழக்கம் சுகுணாவுக்கு எப்படி வந்தது? அவன் தாயார் எத்தனை சொல்லியும் அவன் சனிக்கிழமை இரவே காரில் புறப்பட்டு விட்டான். செல்லம்மாளுக்கு தேவைப்படும் என்று அம்மா வாங்கி வந்த பழங்களை கூடையில் வைத்து பத்திரமாக பின் ஆசனத்தில் வைத்து கொண்டான். சுகுணா அவன் தேவைக்கு கொண்டு வந்து கொடுத்து காய்ச்சி ஆறிய தண்ணீர் கொண்ட பிளாஸ்டிக் கேனையும் டம்ளரையும் முன்பக்கம் ஆசனத்தின் கீழ் வைத்து கொண்டான். உள்ளுணர்வின் எச்சரிக்கையால் அவன் 10 நாளைக்கு லீவு போட்டுவிட்டு கிளம்பியிருந்தான். போகும் இடத்தில் நிலைமை எப்படி இருக்குமோ? செல்லம்மாள் அம்மாவை விட வயதில் மூத்தவள், வியாதிக்காரி. ஆரம்ப காலத்து வறுமையும் கடும் உழைப்பும் அவளை மிகவும் அலசி பிழிந்து விட்டிருந்தன. அவர்கள் மேல் கொண்ட நன்றி விசுவாசத்தினால் அவள் தன் சக்திக்கு மீறி அத்தனை பெரிய கிராமத்து வீட்டை கட்டி காவல் காத்து வந்திருந்தாள். இப்போது உடல்நிலை சரியில்லை என்றால் ஏதாவது கடும் காய்ச்சலில் அடிபட்டு படுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அவசர கடிதத்தை எழுதுகிறவள் அல்ல. வழியில் கடை ஒன்றருகே நிறுத்தி சில பிஸ்கட் பொட்டலங்களை வாங்கி சேர்த்து கொண்டான். தூக்கம் வராதிருக்க வாயில் சுங்கமை மென்று கொண்டு ஒரே தீவிரமாக வண்டியை திருச்சிக்கு செலுத்தினான். போகும்போது அம்மா அவனை மிகவும் எச்சரித்திருந்தாள். பத்திரம், எதிரே லாரிகள் வரும். தூக்கம் வந்தா வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு மூஞ்சியை கழுவிக்கோ. பிளாஸ்கில் காஃபி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. ஓயாது ஒன்றன்பின் ஒன்றாக நெடுஞ்சாலையில் வந்த லாரிகளின் முன் விளக்கின் வெளிச்சம் பளிச்சென்று கண்களை தாக்கியது. இரவு பயணம் அவனுக்கு பிடிக்காத சங்கதி. ஆனால் செல்லம்மாளின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்துவிட்டால், தாமதம் செய்ததனால் பயனில்லாது போய்விட்டால், வீட்டை நாய் போல் கட்டி காத்தாள். அனாதையாக சாக விட்டாங்க பெரிய பணக்காரர் குடும்பம் என்று ஊரார் கண்டபடி பேசுவார்கள். ஊமையோ முடமோ பெத்த மகள் சுகுணாவை கூட அம்மா அனுப்பாதது தன் உதவிக்கும் துணைக்கும் சுயநலம் காரணமாக வைத்து கொண்டு விட்டது தவறு. பலவாறு எண்ணியபடி அவன் வண்டியை ஒரே மூச்சாக ஓட்டி கொண்டு சென்றான். கார் சமீபத்தில் தான் வாங்கியது. சில தினங்களுக்கு முன்னர் சர்வீஸ் செய்து கொண்டு வந்து விட்டிருந்தான். புறப்படும் முன் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டுதான் கிளம்பினான். அப்படி இருந்தும் ஒரு ஆணி குத்தி டயர் பஞ்சராகி திருச்சி நகரம் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்த வேண்டி வந்துவிட்டது. மேலே போட்டிருந்த ஸ்போர்ட்ஸ் சட்டையை கலட்டிவிட்டு பனியனுடன் மாற்று டயரை எடுத்துக்கொண்டு காற்றை இழந்துவிட்ட பின்சக்கர டயரை மாற்ற அவன் பாடுபட்டு கொண்டிருந்த போது, ஐயா நீங்களா? குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அவர்கள் ஊரில் பெட்டிக்கடை வைத்து கொண்டு வாழ்ந்த முனுசாமி முண்டாசும் புஷ் மீசையும் சிவப்பு கடுக்கனுமாக இருப்பான். என்ன முனுசாமி, சௌக்கியமா என்று வினவிய போது முனுசாமி தன் வேட்டியை இழுத்து தார்பாய்ச்சி கச்சிதமாக கட்டி கொண்டான். நகருங்க, நான் மாற்றி கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு கண் இமைக்கும் பொழுதில் டயரை மாற்றி தந்து விட்டான். ஆமாம் முனுசாமி, நீ எப்படி இங்கே? வியப்புடன் கேட்டுவிட்டு சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அதிலிருந்த பர்ஸை திறந்தான் சுரேந்திரன். அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் ஒரு டூரிஸ்ட் கம்பெனியில் டிரைவராக சேர்ந்துட்டேன். நம்ம பக்கத்து டவுனில் மளிகை கடை சுப்பிரமணி இருக்கார் பாருங்க. அவர் மகன் ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி கம்பெனி நடத்துகிறார். 10 டாக்ஸி ஓடுது. நான் ஏற்கனவே வண்டி ஓட்ட தெரிஞ்சவன். சரியான பிழைப்பு கிடைக்காம பெட்டிக்கடை வச்சுட்டு திண்டாடிட்டு இருந்தேன். இப்போ நல்ல சம்பளம் பேட்டா. எல்லாத்தோட உங்கள் தயவிலே நல்லா இருக்கேன்.
இந்த வாங்கிக்க. வேண்டாங்க, நம்ம ஊர் பெரிய பணக்காரர் மகன் நீங்க. ஐயா அந்த காலத்திலே எத்தனையோ உதவி இருக்கார் என்று அவன் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்தான். சரி அப்படின்னா வா. எதிரெதிர ஹோட்டலில் 2 பேரும் பல் துலக்கிட்டு காஃபி பலகாரம் சாப்பிடுவோம். தள்ளி கொண்டு சென்றான் சுரேந்திரன். பெரிய வீட்டு பிள்ளைக்கு சமமாக உட்கார்ந்து காஃபியும் இட்லியும் சாப்பிடுவதை முனுசாமி ஒரு பெரும் பெயராக கருதி மகிழ்ந்து போனான். ஆமாம், நீங்கள் செல்லம்மாளை பார்க்க தானே கிளம்பி வந்திருக்கீங்க கேட்டான் அவன் ஆவலுடன். ஊரில் யார் வீட்டிலும் எது நடந்தாலும் பக்கத்து டவுன் வரை சென்று நொடிப்பொழுதில் பரவி விடுவது வழக்கம். செல்லம்மாளுக்கு உடம்புக்கு சுகமில்லாத விஷயம் ஊரை தெரிந்து விட்டிருக்கிறது. ஆமாம் என்று தலையாட்டினான் சுரேந்திரன். நல்ல வேளை வந்திருக்கீங்க. இன்னும் 2 நாள் போனால் ரொம்பவே உடல்நிலை கேவலமாகி விட்டிருக்கும். என்ன சொல்கிற முனுசாமி? நேற்று ஒரு சவாரி ஏற்றிக்கிட்டு திருச்சிக்கு வர வேண்டி இருந்தது. செல்லம்மா நமக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு போய் பார்த்துட்டு வரப்போனேன். நீங்கள் கூட அடையாளம் காண முடியாது. எலும்பும் தோலுமா மூச்சு தடுமாறிக்கிட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க. சுரேந்திரன் மனம் துணுக்குத்தான். டாக்டர் யாரையும் கூப்பிட்டு பார்க்கலையா? அது அனாதை கிழவி. யாரை கூப்பிட்டு என்ன உதவி கேட்கும்? குற்ற உணர்வு மனதை பிராண்டியது. தட்டிலிருந்த இட்லி துண்டம் தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. அவனது பெற்றோர்கள் ஏழையான செல்லம்மாளையும் வாய்ப்பேச முடியாத அவளது ஊமை மகளையும் தங்கள் சுயநலத்திற்கு பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாவத்தின் சுமை அவனையும் சேர்ந்தது. கடந்த 1 வருஷ காலமாக அவன் கிராமத்து பக்கமே போகவில்லை. காரணம் பரிமளா. காதலுக்காக கடமை மறந்து போனது முட்டாள்தனமே ஆகும். தன்னையே சாடிக்கொண்டு எழுந்து கை கழுவி கொண்டு காஃபி பலகாரத்துக்குண்டான சில்லறை கல்லாப்பெட்டிக்காரரிடம் நீட்டிவிட்டு முனுசாமியிடம் விடை பெற்று கொண்டு வேகமாக கிளம்பினான். 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நத்தம்பெட்டியை அவன் அடையும் முன் பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது. கார் ஒன்று தெருவுக்குள் நுழைவதை கண்டதும் ஆவலுடன் ஓடி வந்தனர் தெருப்பிள்ளைகள். பெரிய பணக்காரர் வீட்டு சின்ன ஐயா வந்திருக்கார், வாங்கடா என்று ஒரே கூச்சல். சில நொடிகளில் காரை பல சிறுவர்கள் சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பரித்தனர். ஒரு வழியாக பழக்கூடை பிஸ்கட் பொட்டலங்களுடன் காரிலிருந்து இறங்கி சிறுவர் கூட்டத்தில் நீந்தி வாயிற்கதவை தட்டினான். எதிர் வீட்டுக்காரித்தான் கதவை திறந்தாள். வாங்க சின்னையா, நல்ல சமயத்துக்கு வந்தீங்க என்று கூறிவிட்டு ஒதுங்கி கொண்டாள். உயர தூக்கி வைத்து ஜன்னலை அமைத்து கட்டப்பட்ட பழங்கால வீடு. விளக்கை போடாமலே காலை வெளிச்சம் பளிச்சென்று வீட்டை நிறைத்து கொண்டு விட்டிருந்தது. கூடத்து சுவற்றில் பெரிதாக்கி மாட்டப்பட்டிருந்த அப்பா கனகதுரை படத்தின் அருகே கயிற்று கட்டிலில் கிடந்த முகம் ஊதிப்போன பெண் உருவத்தை கண்டு அதிர்ந்து போனான் அவன். எப்பொழுதும் பளபளவென்றிருக்கும் சிமெண்ட் தரையும் முகம் தெரிய மின்னும் ஊஞ்சல் பலகையுமாக படு சுத்தமாக இருக்கும் அவர்களது வீட்டில் காலடி வைத்த இடமெல்லாம் நரதரவென்று பாதத்தில் ஒட்டுமளவு தூசியும் மாலைகளாக ஒட்டடையும் குவிந்து கிடந்தன. பல நாட்கள் செல்லம்மாள் எழுந்து நடக்கவே முடியாத நோயாளியாகிவிட்டதால் வீடு அலங்குலமாகி விட்டதை புரிந்து கொண்டான். அம்மா உடம்பு எப்படி இருக்கு கேட்டபடி கையிலிருந்த சாமான்களை ஊஞ்சல் பலகை மீது வைத்துவிட்டு கட்டிலின் விளிம்பில் வந்து உட்கார்ந்தான். செல்லம்மாள் சிரமத்துடன் முகத்தை திருப்பி அவனை பார்த்தாள். வந்துட்டிங்களா சின்னையா? உசிறு போகிறதுக்குள்ள உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். மெல்லிய குரலில் திணறினாள். கண்களிலிருந்து தாரையாக வழிந்த கண்ணீர் அவன் மனதை வேதனை செய்ய சட்டென்று தன் சட்டை பையிலிருந்த கைக்குட்டை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்தான். கவலைப்படாதீங்கம்மா, இனி உங்களையும் வீட்டையும் நான் கவனிச்சுக்கிறேன் ஆறுதல் சொன்னான். வந்த சில நிமிஷங்களிலே அவன் செயல்பட தொடங்கினான். எதிர் வீட்டுக்காரின் உதவி கொண்டு 2 கிராமத்து பெண்களையும் 2 ஆண்களையும் வரவழைத்து முதலில் வீட்டை சுத்தப்படுத்தினான். கூடத்து அறையில் உதவாது தூசியை சுமந்து கொண்டு பழைய ஆடை தட்டுமுட்டு சாமான்களுடன் கிடந்த பெரிய கட்டிலை தூக்கி வந்து சுத்தப்படுத்தி பத்திரமாக ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள் அடைத்து வைத்திருந்த தன் மெத்தை, தலையணை, போர்வை, படுக்கை விரிப்பு இவைகளை எடுத்து போட்டு முதலில் கூடத்தில் சுத்தமான படுக்கையை தயாரித்தான். ஆட்கள் உதவியுடன் செல்லம்மாளை மெல்ல அந்த படுக்கையின் மீது புரட்டி படுக்க போட்டான். கிராமத்தில் அவர்களது குடும்ப வைத்தியரான கந்தசாமியை வரவழைத்து செல்லம்மாளுக்கு சிகிச்சை தர செய்தான். வைத்தியர் நீண்ட நேரம் சோதித்தார். பிறகு தலையை ஆட்டினார். மிஸ்டர் சுரேந்திரன், ஏற்கனவே இந்த அம்மாளுக்கு இரத்த அழுத்தம் உண்டு. 2 தடவை நான் சோதித்து மருந்து தந்திருக்கேன். உடம்பை சரியாக கவனித்து கொள்ளல. மேலும் வயது ஒரு காரணம். அதிக இரத்த அழுத்தத்திலே இதயம் லேசாக வீங்கி கால்களிலும் வயிற்றிலும் நீர் கோத்து கொண்டு நுரையீரல் கெட்டு கிட்னியும் பழுதடைந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. இவர்களை டவுன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போய் அனுமதித்தாலும் பயனில்லை. பத்திரமா நாள் முழுவதும் கவனிச்சுக்க ஒரு நர்ஸ் வையுங்கள். நானும் வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தால் 1 வாரம் தாங்கும்னு நான் நினைக்கல. அடிக்குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும் அளவில் பேசி வைத்தியர் கைவிரித்து விட்டார். நர்ஸ் ஒருத்தியை அவரை அமர்த்தி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான் சுரேந்திரன். அவள் வந்து பொறுப்பேற்கும் வரை தானே அருகிலிருந்து செல்லம்மாளை கவனித்துக் கொள்வது என்று அவனுள் ஒரு கடமை உணர்வு உந்தியது. தோட்டக்கிணற்றடியில் தண்ணீரை முகர்ந்து தலையில் ஊற்றி கொண்டு விரைவில் குளியலை முடித்து கொண்டு உடைமாற்றி கொண்டு வந்து அப்பாவின் பழைய நாற்காலியை கட்டில் அருகே போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். எதிர்வீட்டு கிழவிதான் சாப்பிட காஃபியும் ஆப்பமும் கொண்டு வந்து ஒரு சிறுவனிடம் கொடுத்து அனுப்பியிருந்தாள். அத்துடன் செல்லம்மாளுக்கு ஒரு பாத்திரத்தில் புழுங்கலரிசி கஞ்சியும் அனுப்பியிருந்தாள். டாக்டர் உடனடியாக கொடுக்க சில மருந்துகள் தந்துவிட்டு ஒரு ஊசி போட்டு விட்டிருந்தார். கொஞ்சம் குளுக்கோஸ் பவுடரை ஊஞ்சல் பலகை மீது ஒரு சிறு கிண்ணத்திலே விட்டு விட்டு போயிருந்தார். மிஸ்டர் சுரேந்திரன்,
நர்ஸ் வந்ததும் கூட வந்து இவர்களுக்கு சிறிதளவு குளுக்கோஸ் குழல் வழியாக ஏற்ற நான் முயல்கிறேன். நான் கொடுத்திருக்கும் மருந்துகளால் உடல்நீர் வற்றி மூச்சு தாராளமாக விட இயலும். இன்னும் 1 மணி நேரத்தில் மறுபடி நர்ஸுடன் நான் வருவேன். அதற்குள் நீங்கள் இந்த குளுக்கோஸ் பவுடரை நீரில் கரைத்து ஸ்பூனால் துளி துளியாக நோயாளிக்கு ஊட்ட வேண்டும். டாக்டரின் உத்தரவை சிரமேற்கொண்டு அவன் செயல்படத் தொடங்கினான். வாயை திறங்க அம்மா, மிகவும் பரிவுடன் அழைத்த அவனை செல்லம்மாள் பரிதாபமாக பார்த்தாள். தம்பி, இப்போ மூச்சு கொஞ்சம் தாராளமாக வருது. வாசல் கதவை மூடிவிட்டு வாங்க. உங்ககிட்ட முக்கியமான ஒன்று சொல்லணும். மெல்லிய குரலில் விட்டு விட்டு பேசினாள். ஒரு வாயளவு அவன் உபசரித்த குளுக்கோஸ் தண்ணீரை சிரமப்பட்டு விழுங்கினாள். கதவை தாளிட்டு வந்து அருகில் உட்கார்ந்த அவனது கரத்தை மெல்ல கை நீட்டு பிடித்தாள் செல்லம்மாள். தம்பி, என் உயிர் பிரிமுன்னே உங்ககிட்ட ஒரு சங்கதியை சொல்லி ஒப்புதல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கடுதாசியை அதுக்காகத்தானே எழுதினேன். கண்களில் நீர் புரண்டது. வார்த்தைகள் தடுமாறின. என்னம்மா சொல்லுங்க, செய்கிறேன் உறுதி கொடுத்தான். கண்களில் வழிந்த நீரை சிரமத்துடன் அடக்கி கொண்டு லேசாக முறுவலிக்க முயன்றான். உங்கள் மனசு தங்கம், நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் துணிவாக கேட்குறேன். எனக்கு பிறகு கடைசி வரை என் மகள் ஊமச்சியை நீங்கள் வச்சு காப்பாற்றணும். அவளை தனியே தவிக்க விடமாட்டேன்னு வாக்கு தந்தீங்கன்னா நிம்மதியாக உயிரை விடுவேன். வார்த்தை ஒரு விம்மலில் முடிந்தது. அம்மா, எதுக்கு வருத்தப்படுறீங்க? இந்த வேண்டுகோள் தேவையில்லாதது. உங்களை எப்படி கடைசி வரை வச்சு கவனிக்க நான் ஓடி வந்திருக்கணும். அதை விட பன்மடங்கு கவனத்தோட சுகுணா அம்மாளை கவனிச்சுப்பேன், சத்தியம். எங்கள் அப்பா படத்துக்கு முன்னாலே சொல்கிறேன், என்னை நம்புங்க. ஆவேசமாக பேசினான். நன்றி தம்பி, சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தையும் குட்டியுமா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நானாவது வாயை வச்சுக்கிட்டு பொழைச்சிப்பேன். அவ ஊமச்சி. அதனாலே மீண்டும் கண்களில் நீர் கொப்பளித்தது. அருகில் இருந்த சுத்தமான துவாலையால் அவளது கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டான். நீங்கள் அதிகம் பேசக்கூடாது. உடம்பு ரொம்ப கெட்டிருக்கு. இந்த கவலையை விட்டுடுங்கோ. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். அதற்கு நீங்கள் உண்மையான பதிலை சொல்லணும். பரிதாபமாக அவள் மீண்டும் அவனை பார்த்தாள். கேள், சொல்கிறேன். கடைசி நேரத்தில் பொய்யா சொல்ல போகிறேன் என்றது பார்வை. உங்கள் மகள் கையிலே பட்டையா சூடு போட்டிருக்கீங்களே, என்ன கொடுமை அம்மா. அவங்க அப்படி என்ன தவறு செய்துட்டாங்க? அவள் திருடிட்டாள் கூறிவிட்டு முகத்தை சுவரின் பக்கம் திருப்பி கொண்டாள். உறவினரது வைர நெக்லஸை திருடிட்டாங்களா? நகையை திருடிட்டா மன்னிச்சிடலாமே. அதைவிட பெரிய தவறு செய்துட்டா. விளக்கமாக சொல்லுங்க. இந்த வீட்டு எஜமானரை அவரது ஆசையை திருடிட்டா. தூக்கி வாரி போட நிமிர்ந்து உட்கார்ந்தான் சுரேந்திரன். எங்கள் அப்பா உங்கள் மகள்கிட்ட தவறாக நடந்துக்கும்படியாச்சுன்னு சொல்ல வரீங்க? அவனது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. பரிமளா சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வர உடல் செல்லிட்டு போனது. வெறும் கதையல்ல, முழு உண்மை. பார்வதி அம்மா சில நாள் நோயாக ஆஸ்பத்திரியில் தங்க நேரிட்டது. நானும் என் ஊமை மகளும் வீட்டோட வேலை பார்த்து கொண்டிருந்தோம். ஊமையால் வெளிவாசலுக்கு போய் வர முடியாதுன்ட்டு தினமும் அம்மாவுக்கு வேண்டிய பத்திய சாப்பாட்டை தூக்கிட்டு பஸ் ஏறி நான் டவுனுக்கு போயிட்டு வர வழக்கம். முகத்தில் விழுந்த வியர்வையை துடைத்து கொண்டான் சுரேந்திரன். என்ன நடந்ததோ, எப்படி நடந்ததோ, சின்ன வயதில் பேச முடியாட்டியும் என் மகள் ரொம்ப அழகா கொல்லையிலிருந்து பிடுங்கி எடுத்த கீரை தண்டு போல தளதளன்னு இருப்பா. வற்புறுத்தவோ பலவந்தமோ எப்படி நடந்ததோ 3 மாதத்திற்கு பின் தான் எனக்கே தெரிஞ்சது. கீழுதட்டை அழித்து கடுத்தபடி அப்பாவின் போட்டோவை கோபத்துடன் பார்த்தான் மகன். வாந்தி எடுத்து கொண்டிருந்தவளை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனேன். நம்ம கந்தசாமி ஐயாவுக்கு தெரியும். 3 மாதம் கர்ப்பம்னு சொன்னார். அடிச்சேன், உதச்சேன். ப என்று குரல் கொடுத்து அழுதாள். எனக்கே கோபம் தாங்கல்ல. இரும்பு கரண்டியை அடுப்பில் போட்டு பழுக்க காய்ச்சி கை மேலே சூடு போட்டேன். அலறி கொண்டு ஓடி சென்று உன் அப்பாவின் அங்க வஸ்திரத்தை எடுத்து வந்து அடையாளம் காட்டிவிட்டு அழுதாள். கண்களில் புரண்ட கண்ணீரை சமாளித்தான் சுரேந்திரன். அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் துளி சந்தேகம். அந்த குழந்தையின் கதி என்னாச்சுமா? அதையும் சொல்லி முடிச்சிடுங்கோ. தடுமாற்றத்துடன் தன் கையை நீட்டி செல்லம்மாள் அவனது கரத்தை மெல்ல பிடித்து கொண்டாள். கண்களில் நீர் வழிய திக்கினாள். சொல்லிடுறேன், இனி மறைப்பதில் லாபமில்லை. அவள் சுமந்த குழந்தையை தன்னுடையதாக எடுத்து கொண்டு விட்டாங்க பார்வதி அம்மா. ஏன்னா அவங்க அதே சமயம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. இந்த கர்ப்பத்தில் பிறந்த பெண் குழந்தை செத்து பிறந்தது. தன் கணவன் செய்த மோசடி தெரிந்ததும் நீ பிறந்ததும் உன்னை தன்னுடையதாக்கி கொண்டு உன் தாயை வீட்டு வேலைக்கு உதவ வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. நான் ஏழை மகளின் அவமானத்தை எப்படி வெளியே சொல்வேன்? வாயை மூடிக்கொண்டேன். சுகுணா ஊமை. அவளால் எதுவும் பேச முடியாது. என் மகள் 10 மாதம் சுமந்து உங்களை பெற்றாள். ஒரு நாள் கூட நான் உங்களை என் பேரன்னு ஆசையோடு அள்ளி முத்தமிட்டதில்லை. கொஞ்சம் கீழே குனியுங்கோ தம்பி என்று தடுமாறினாள் கிழவி. தன் 2 கரங்களையும் போட்டு தழுவிக்கொண்டு நெற்றி மீது தன் இதழ் பதித்தாள் கிழவி. மறுகணம் அவளது கரங்கள் துவண்டு தானே கீழே விழுந்தன. திடுக்கிட்டு அவளது முகத்தை தொட்டு பார்த்தான். நாசில் கை வைத்து பார்த்தான். ஊமையாக இருந்த அந்த உண்மையை சொல்லிவிட்ட மகிழ்ச்சியில் செல்லம்மாளின் உயிர் அந்த உடலை விட்டு நிம்மதியை நாடி பறந்தோடி பல வினாடிகள் ஆகியிருந்தது. அதற்கு பின் அவளுக்கு வைத்தியர் கவனிப்பும் நர்சிங் பணிவிடையும் தேவை இருக்கவில்லை. பல்வேறு உணர்ச்சி போராட்டத்திலே குழம்பி கொந்தளித்து போன சுரேந்திரன் அவள் இறந்து போன விஷயத்தை மட்டும் பார்வதிக்கு ஒரு தந்தி மூலம் அறிவித்துவிட்டு மற்ற ஈம கடன்களை சிறப்பாக செய்து முடித்தான்.
இன்னும் சில நாட்கள் லீவ் எடுத்துக்கொண்டு கிராமத்திலே தங்கியிருந்து வீட்டை ஒழுங்குபடுத்தி அவள் இந்த 16வது நாள் கிராமத்து மக்களின் நம்பிக்கைப்படி கருமாதி சடங்கை செய்து முடித்த பின் சிவன் கோயிலில் ஒரு விளக்கை போட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து முடித்தான். 2 வாரங்களுக்கு மேல் கிராமத்தில் தங்கிவிட்டு ஊர் வந்த மகன் முகம் பேய் அறைந்தது போலிருந்ததைக் கண்டு பார்வதி பயந்து போனாள். சுகுணா அம்மா எங்கே? வந்ததும் வராததுமாக அவன் கேட்டது அவளுக்கு எரிச்சலாகவும் திகிலாகவும் இருந்தது. சாகும்போது அந்த படுபாவி ஏதாவது உளறி தொலைச்சிட்டாளா? பின்னால் இருக்கும் அறையிலே காய்ச்சலோட படுத்திருக்கா. டாக்டர் வச்சு பார்த்தீங்களா? ஒரு புழு காய்ச்சல். அதுக்கு எதுக்கு டாக்டர்? ஒரு தலைவலி மாத்திரையை கொடுத்து படுத்துக்கிடன்னு சொன்னேன். வீட்டு வேலை செஞ்சு இடுப்பு முறிஞ்சு போச்சு. பாதணிகளை கூட கலற்றாது, பயண உடைகளை கூட கலற்றாது உள்ளே டக்கென்று நடந்த சுரேந்திரன் பின் அறைக்குள் சென்றான். படுக்கையிலே முனகி கொண்டு கிடந்த சுகுணாவை அப்படியே ஆட்டுக்குட்டியைப் போல வாரி எடுத்துக்கொண்டு தன் அறைப்பக்கம் போனான். இதெல்லாம் என்னப்பா சுரேந்திரன்? அவளை எதுக்கு தூக்கிட்டு போற? என் அறை கட்டில் மேலே படுக்க வச்சு டாக்டரை கூப்பிட்டு கவனிக்க சொல்ல போறேன். திடீர்னு உனக்கு என்ன வந்து விட்டது? என்னை 10 மாதம் சுமந்தவளுக்கு ஒரு படுக்கை கூட தர முடியாத பாவ ஜென்மம் நான் இல்லை அம்மா. என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் மறைச்சிருக்கீங்க. என்னை பெற்றவ ஊமைங்கிற காரணத்தால் உங்களால் அதை இத்தனை காலம் மறைக்க முடிஞ்சுது. ஆனால் உண்மை ஊமையல்ல அம்மா. அது ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் வாயை திறந்து பேசிடும். சுரேன் அலறிக்கொண்டு சுருண்டு கீழே விழுந்தாள் பார்வதி. டாக்டர் வந்தபோது அவன் அறைக்குளிர்ந்த சுகுணாவையும் தன் அறைக்கட்டிலே கிடந்த பார்வதியும் ஒருங்கே கவனிக்க நேரிட்டது. என்ன நடந்தது உங்க அம்மாவுக்கு? மயக்கம் வந்து படுத்துட்டாங்க. டாக்டர் கேட்டபோது அவன் லேசாக முறுவலுடன் சொன்னான். சுகுணா அம்மாவுக்கு காய்ச்சல் அதிகமானதை அம்மாவால் தாங்க முடியல, பயந்துட்டாங்க, தலை சுத்துன்னு படுத்துட்டாங்க என்றான். இருவரையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டான். 2 நாளில் எழுந்து உட்கார தெம்பு கூடிவிட்ட பார்வதி சுரேந்திரன் அவளை அடுப்பருகே வேலைக்கு போக அனுமதிக்கவில்லை. வீட்டு வேலைகளை கவனித்து சமைத்து வைத்துவிட்டு போக ஒரு நடுத்தர வயதான அம்மாவை வேலைக்கு அமர்த்தி இருந்தான். நீங்கள் 2 பேரும் வீட்டை மேற்பார்வையிட்டு கவனிச்சு கொண்டா போதும். இவங்க கடினமான வேலை செய்ய போறதில்ல. நான் அனுமதிக்க மாட்டேன், கண்டிப்பாக கூறிவிட்டான். பார்வதி வாயை திறக்கவில்லை. அன்று மாலை வீடு திரும்பிய சுரேந்திரன் தன்னுடன் ஒரு இளம் பெண்ணை அழைத்து கொண்டு வருவதை பார்வதி கவனித்தாள். அம்மா என்று அவன் குரல் கொடுத்ததும் தயக்கத்துடன் உள்ளிருந்து வெளியே வந்தாள். ஆர்ப்பாட்டங்கள் செய்து அந்த கடந்த கால சங்கதிக்காக அவன் தன்னிடம் வெகுவாக சண்டை போடப் போகிறான். ஒரு சமயம் தன்னை வீட்டிலிருந்து கிராமத்துக்கு அனுப்பிவிடக்கூடும் என்ற அச்சத்தில் வெகுவாக ஆடிப்போயிருந்தாள் பார்வதி. மகன் முன் துணிவுடன் வரக்கூட அவளுக்கு இப்போது மிகவும் பயமாக இருந்தது. என் தாயையும் கூப்பிடுங்கோ, 2 பேரும் நில்லுங்கோ என்றான். சமையலறையிலிருந்து எட்டி பார்த்த சுகுணாவை ஜாடை காட்டி முன்னரைக்குள் அழைத்தாள் பார்வதி. பரிமளா, நீ வெகு புத்திசாலி. உன்னால் என் உண்மை வரலாற்றை கண்டுகொள்ள முடிந்தது. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இவங்க என்னை பெத்தெடுத்த தாய் ஊமையாக இருக்காங்க. இவங்க என்னை வளர்த்த தாய். நல்லா யோசித்து முடிவு எடு. உலகத்தின் பார்வையில் நான் பார்வதி அம்மாள் பிள்ளை. உண்மையில் சமுதாய வேலைக்கு அப்பால் பிறந்த ஒரு ஊமை பெண்ணின் குழந்தை. உனக்கு விருப்பம் இருந்தால், என்னை கட்டிக்க துணிச்சல் இருந்தால் இவங்க 2 பேர் காலிலும் விழுந்து ஆசி பெற்றுக்கொள். பாதி செருப்பும் பாதி உண்மையாகவும் சொன்னான். 10 மாமியார்களை என்னால் சமாளிக்க முடியும். அத்தோட இந்த பொல்லாத பிள்ளையும் சமாளிக்க முடியும். எல்லா விவரத்தையும் சொல்லித்தானே அழைச்சிட்டு வந்தீங்க. எனக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் பின்னணி முக்கியம் இல்லை. சுரேன், ஐ லவ் யூ. அத்தைகளே நமஸ்கரிக்கிறேன். கீழே விழுந்து அவள் கும்பிட்டாள். பார்வதி அவளை தூக்கி நிறுத்தி தன் மார்புடன் தழுவி கொண்டாள். என்னை மன்னிச்சிட்ட உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு சுகுணா என்று அவளை கட்டிக்கொண்டு விம்மினாள். தம்பி சுரேன், நீ சொன்னது உண்மைதான். உண்மை ஊமையல்ல. நாம தான் சில சமயம் ஊமையாகிறோம். கண்களை துடைத்து கொண்டாள். ஜாடையில் ஏதோ சொல்ல சுகுணா மகிழ்ச்சியுடன் எல்லாரும் சாப்பிட தின்பண்டங்களை கொண்டு வந்து மேஜையில் நிரப்ப 4வரும் அமர்ந்து சாப்பிட்டபடி சிரித்தபோது வீட்டில் கல்யாண கலை கட்டிவிட்டது. முற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.